அனைவருக்கும் வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு புதிய ஒலிவோடு இந்த கூட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது. உலக திருக்குறள் தகவல் மையத்தின் தலைவர் ஐயா முனைவர் வைரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திருக்குறள் மாமணி பேராசிரியர் முதுமுனைவர் ஐயா வளனையா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய கூட்டத்தில் சொற்பொழிவாற்ற இருக்கின்ற மருத்துவ மாமணி ஐயா மகாலிங்கம் ஐயப்பன் அவர்களை வருக வருக என்று இறைவேண்டல் பாடிய அம்மா பிரபா அவர்களையும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற ஐயா முருகன் அவர்களையும் மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற ஐயா பாப்பையா அவர்களையும் மற்றும் அனைத்து தமிழ் சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற பேராசிரியர் தமிழ் மாமணி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே சிறப்பாக இறைவேண்டல் பாடிய சகோதரி திருக்குறள் பிரபா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். சிறப்பான வரவேற்புரை ஆற்றிய ஐயா திருக்குறள் சுந்தரம் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற மருத்துவ மாமணி ஐயா மகாலிங்க ஐயப்பன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அவர்களால் இன்று நமக்கு கருத்துரை வழங்க இருக்கின்றார்கள், சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை நான் அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும் அந்த அளவுக்கு அவர்கள் இன்று நமக்கு சிறந்த கருத்துரை தர இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே நன்றியுரையாற்ற இருக்கின்ற மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா பொறியாளர் தமிழ் மனிதநேய பண்பாளர் பாப்பையா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான விருந்து தேநீர் கொடுத்தாங்க ஐயா பாடகர் முகேசன் ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துள்ளோம். ஏனென்றால் அவர்கள் காலையிலே என்கிட்ட கேட்டார்கள், இன்றைக்கு யார் பேசுகிறார் தமிழ்ச்சங்கத்திலே? ஐயா மருத்துவமனை ஐயா பேசுகிறார்கள் சொன்ன உடனே அவருக்கு கட்டிப்பு மகிழ்ச்சி. நான் மருத்துவ ஐயா 5:30 மணிக்கெல்லாம் அவங்க தமிழ்ச்சங்கத்துக்கு வருவேன் என்று அன்பாக சொன்னார்கள். அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இன்று நமக்கு பேசுகின்ற கருத்துரையானது அதிகாரம் 36 மெய் உணர்தல் அதிகாரத்தில் தான் ஐயா பேசுகிறாங்க. மெய் உணர்தல் உண்மையை ஆராய்ந்து அறிதல் என்ற கருத்துரை நம்முடைய ஐயா தமிழ் மாமணி ஐயாவுடைய திருக்குறள் விளக்கத்திலே அவர்கள் கூறுகின்ற அந்த எழுதியிருக்கின்ற உரை மிக சிறப்பான உரையாகும். அவர்கள் சொல்கின்ற போது அந்த பாடல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த குறள் நம்பர் 351 351. அதனுடைய ஐயாவுடைய விளக்க உரை என்ன சொன்னார்னா, மெய் பொருள் அல்லாதவற்றை மெய் அந்த பொய் என்று அந்த அவர்கள் சொல்லும்போது மெய் பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் என்று கொள்ளுவது அறியாமையா, அது அறியாமை என்ற கருத்தை ஐயா சொல்கிறார். அத்தகைய மயக்கம் உடையவர்கள் இனி பிறப்பினராக கருதப்படுவார்கள் என்று ஐயா தன்னுடைய திருக்குறள் விளக்க உரையிலே தமிழ் மாமணி முதுமுனைவர் பேராசிரியர் வளனையா அவர்கள் மிக சிறப்பான உரையை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது மருத்துவ மாமணி ஐயா மருத்துவர் மகாலிங்க ஐயப்பன் ஐயா அவர்கள் கருத்துரை வழங்குமாறு ஐயா கலந்துரையாடு. ஆனால் இப்பொழுது மருத்துவமணி ஐயா அவர்கள் உரை தருமாறு உங்கள் எல்லோரும் சார்பாக பணிவு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற முனைவர் ஐயா வைரா அவர்களே, எங்கள் வழிகாட்டியும் எங்கள் பேராசானும் ஆகிய ஐயா வளநரசு அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை அனைவருக்கும் என்னுடைய பிடிந்த வழங்குகிறேன். இன்றைய தலைப்பு
மருளானம் மாணாக்கரம். இது மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்திலே வருகின்ற ஒரு குறள். அதாவது முதலாவது குறள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானம் மாணாக்கரம். பண்டைய தமிழகத்திலே சங்க காலத்திலே அகம் புறம் சார்ந்த காதல், கற்பு வாழ்க்கை, போர் முறைகள், அரசர்களின் சிறப்புகள், வெற்றிகள் என்று சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பகுதி சுட்டி நின்றன. ஆனால் சங்கம் அருகிய காலத்திலே அறத்தை வலியுறுத்தியும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது உண்மை, எது பொய்யான வாழ்க்கை என்று பல்வேறுபட்ட அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்ட சூழலை சமூகம் ஏற்று இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருப்பதால் அக்கால சூழல் சங்ககாலம் போல் இல்லாத மாறுபட்ட சூழலை தோற்றுவித்திருக்கிறது என்பதை முதற்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் மாந்தர் வாழ்விலே பல்வேறு தவறான நிலைகளை எடுத்துரைத்தும் மனிதகுலம் வாழ வேண்டிய வழிமுறைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பகுதி நீதியாகவும் அறநெறியாகவும் எடுத்துரைக்கும் இலக்கியங்களாக பரிணமிக்கின்றன. 14 கீழ்கணக்கு நூல்களான நாலடியா, பழமொழி, நான்மணிக்கடிகை, திரிகடிகம், சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி ஆகிய 10 அறநூல்கள் மெய்ப்பொருள் உணர்தல் என்ற கருத்தை ஆங்காங்கே சில பாடல்களிலே எடுத்துரைத்தாலும் இந்த நூல்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கும் முதல் நூற்றாண்டிலே இயற்றப்பட்ட திருக்குறளில் மெய்யுணர்தல் என்று ஒரு அதிகாரமே வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் இயற்றிய 1330 குறட்பாக்களில் எது தலை சிறந்தது என்று எதை கேட்டால் இந்த குறள் தான் என்று நான் சொல்வேன். ஏனெனில் பல உபநிடதங்களில் உள்ள மெய்ப்பொருள் கருத்தை 1.25 அடியிலே திருவள்ளுவர் இந்த குறளிலே விளக்கியிருக்கிறார். இக்குறள் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்திலே வருகிறது. மெய்யுணர்தல் அல்லது மெய்ப்பொருள் உணர்தல் என்றால் ஆங்கிலத்தில் பிலாசபி என்று கூறுவார். இந்த பிலாசபி என்ற ஆங்கில சொல் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்தது. இந்த பிலாசபி என்ற சொல்லில் 2 சொற்கள் இணைந்துள்ளது. அவை பிலோ மற்றும் சோபி. சோபி என்பது சோபியா என்ற சொல்லின் சுருக்கம். சோபியா என்றால் விஸ்டம் அல்லது ஞானம் என்று பொருள். அதாவது மெய்ப்பொருள் என்று பொருள். சோபியா என்று மேற்கத்திய நாடுகளிலே பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தார். அதே போல் நம் நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஞானம் என்று பெயர் வைப்பார்கள். பிலோ அல்லது பிலியா என்று. பிலோ என்ற சொல் பிலியா என்ற சொல்லில் இருந்து வந்தது. பிலியா என்றால் விருப்பம் அல்லது காதல் என்று பொருள். ஆக பிலாசபி என்றால் ஞானத்தை விரும்புதல் என்று பொருள். மெய்ப்பொருளை உணர்ந்தவரை ஞானிகள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த மெய்ப்பொருளை வடமொழியிலே தத்துவம் என்பார்கள். இச்சொல்லும் 2 சொற்கள் இணைந்த சொல்லே ஆகும். தத் கூட்டல் துவம். தத் என்றால் அது என்று பொருள். ஆங்கிலத்திலே தட் என்னும் சொல் இந்த தத் என்னும் வடமொழி சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. துவம் என்றால் நீ என்று பொருள். துவம் என்னும் இச்சொல் தான் ஆங்கிலத்திலே தவ் என்றார்கள். 17ஆம் நூற்றாண்டு வரை யூ என்ற சொல் ஆங்கிலத்திலே கிடையாது. அதே தவ் என்றுதான் அவர்கள் பயன்படுத்தினார். தத்துவம் என்ற சொல்லிலே அது என்றால் பரம்பொருள், துவம் என்றால் நீ. நீ என்றால் ஒவ்வொரு மனிதனும், அதாவது பரம்பொருளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை விளக்குவதுதான் தத்துவம். சாம வேதத்திலே சாந்தோக்கிய உபநிடதம் இருக்கிறது. அதிலே தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இருக்கிறது. அதன் பொருள் அது நீயாக இருக்கிறாய். பரம்பொருளிலிருந்து வந்த ஒவ்வொன்றும் அதன் கூறுகளே என்றால் நீயும் அதுவும் ஒன்றுதானே என்று பொருள்.
நீயும் அதுவும் ஒன்று என்று எப்பொழுது உணர்கின்றாயோ அதுதான் ஈடுபேறு. அதைத்தான் இயேசுநாதர் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறினார். இது புதிய ஏற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே இருக்கிறது. அந்த இரண்டற்ற நிலையை, அதாவது பரம்பொருள் மட்டுமே நிலைத்த பொருள், அதை விடுத்து இப்பேருலகிலே நாம் காணும் யாவையும் நிலையற்றவை, பொருள் அல்லவை என்று உணர்வதே மெய்யுணர்வு. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானம் மன்னா பிறப்பு இப்பொருட்பாவின் பொருள். மெய்ப்பொருள் அல்லவற்றை மெய்ப்பொருள் என்று உணரும் மயக்க உணர்வால் பிறப்பில்லாத கீழான பிறப்பு என்னும் பிறவி பிணி தொடரும். திருவள்ளுவர் இருவனை பயனால் பிறவிகள் உண்டாகின்றன என்பது மிகுந்த நம்பிக்கை உடையவர். அதனால்தான் பிறவிதோறும் தொடர்ந்து வரும் மனித வாழ்க்கையை பிறவாழி என்றும் பிறவி பெருங்கள் என்றும் கடவுள் வாழ்த்து பாக்களிலே அவர் கூறினார். துன்பம் நிறைந்த இப்பிறவி பிணியின் காரணத்தை உணர்ந்து அதற்குரிய கழுவாயை இந்த பொருட்பாட்டிலே கூறுகிறார். பரிமேலழகர் மருளானாம் மானா பிறப்பு என்ற தொடருக்கு அவர் விளக்கம் கூறுகிறார். மருள் அல்லது மனைக்கும் என்னவென்றால் மறுபிறப்பும் இருவினை பயனும் கடவுளும் இல்லை என்றும் இத்தன்மையவும் சொல்லும் மயக்க நூல் வழக்குகளை மெய்நூல் வழக்கென்று துணிதரும். அகழர் விலங்கு மக்கள் தேவர் என்னும் 4 வகை பிறப்பினும் துன்பமே உள்ளது ஆகலின் மானா பிறப்பு என்றார். இதனால் பிறப்பு துன்பம் என்பதும் அதற்கு முதல் காரணம் எது பொருள் எது பொருள் அல்ல என்று அறிந்து கொள்ளாமை என்பது கூறப்பட்டது. உலகியல் உண்மைகளை உள்ளவாறே உணர்வது மெய்யுணர்தல். குறிப்பாக இவ்வுலகில் நாம் காணும் பொருட்களில் எது நிலையில்லாதது எது நிலையானது என்பதை தெரிந்து உணர்வது எனலாம். பேராசிரியர் டாக்டர் மூவா அவர்கள் ஒரு ஊருக்கு நடந்து செல்ல விரும்புகின்றவன் கண்களை மூடிக்கொண்டு சென்றால் இடரில்லாத இடமெல்லாம் இடராக தோன்றும், இடர் உள்ள இடமெல்லாம் தடைப்பட்டு துன்புற நேரிடும். அதுபோல வாழ்க்கையில் அறியாமையும் போலி அறிவும் உள்ள வரையிலும் இல்லாத துன்பம் எல்லாம் இருப்பதாக கொண்டு கவலையும் அச்சமும் மிகுந்து வருந்த நேரிடுகிறது. உள்ள துன்பத்தை போக்கிக் கொள்ள வழி அறியாமல் திகைக்கவும் நேரிடுகிறது. ஆகையினால் நல்வாழ்க்கைக்கு மெய்யுணர்வு வேண்டும், மயக்க உணர்வு நீங்க வேண்டும் என்று மெய்யுணர்வுக்கு அவர் விளக்கம் கூறுகின்றார். இந்த உலகிலே உயிர்கள் ஏன் பிறக்கின்றன, பிறப்பின் நோக்கம் என்ன, அதன் பயன் என்ன, முடிவில் எங்கே போகின்றன என்ற வினாக்கள் அவ்வப்போது நம்முள் வந்து செல்வன. இவற்றில் ஏன் பிறப்பு எடுத்தோம், இறந்த பின் எங்கே போகிறோம் என்பவற்றிற்கான விடையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அது இறைவனுக்கே தெரிந்த உண்மையாகும். ஆனால் உயிர்களின் வாழ்வுக்கூட்டில் பின்னே இருந்து அதை இயக்குகின்ற ஒரு பொருள் உள்ளது என்பதை உணர முடிகிறது. அதுதான் இறை. அந்த இறை இயக்கத்தை உணர்ந்து கொள்ளல் நம்மை துன்பத்திலிருந்து காக்கும். பிரபஞ்சம், ஆன்மா, பரம்பொருள் ஆகிய மூன்றின் தன்மைகள் அவற்றிற்கு ஒன்றுடன் மற்றொன்றுக்குள்ள அந்த தொடர்புகள் இவை பற்றி ஆராய்ந்து வாழ்வியலில் தெளிவு பெறுதல் மெய்யுணர்தல். பக்குளுக்கு நன்கலியார் என்று புலவர் பாடிய புறநானூற்று பாடல் இங்கு நினைத்த பாடல். ஓரில் நெய்தல் கறக்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப உணர்ந்தோர் பூ அணி அணிய பெரிந்தோர் பைதல் உண்கண் பரிவார்ந்து உரைப்ப படைத்துவன் வந்த அப்பண்பிலாளன் இன்னாது அம்மை புலனும் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே என்று புறநானூற்றிலே 194வது பாடல். இப்பாடலின் காட்சியானது ஒரு வீட்டிலே சாப்பரை குழங்கிட்டு கணவனை இழந்து வருந்துகின்றார் பெண்ணொருத்தி. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீட்டிலே திருமணத்திற்கு மட்டும் உறவினது மிக குளிர்ந்த ஓசை ஒலிப்ப பலரும் வாழ்த்த அங்கே திருமணம் ஒன்று நடைபெறுகிறது. இக்காட்சிகளை பார்த்த புலவர்
இன்னாதம்மை உலகம், அதாவது பொடிது இவ்வுலகினது இயற்கை என்று முதலில் எண்ணினார். அதன் பின்னர் உலகம் இந்நாமிலத்தையே உடையதாயின் இதன் கண் வாழ்ந்து அறம் செய்தலும் பொருள் ஈட்டலும் மனையலம் நிகழ்த்தலும் ஆகிய உலகிய கடமைகள் யாவும் பயனில்லாத முயற்சிகளாக அல்லவா முடியும் என்று தெளிவு பெற்று இவ்வுலகம் வாழ்வதற்கு உரிமையுடையது என்று கூறுகிறார். இன்னாதம்மை உலகம் என்று அவர் முன்னர் தாம் கொண்ட துணிவினை வருத்தக்கூடியதாக துன்பம் நிரம்பியதாக இவ்வுலகியலை நன்கு அனுபவித்துக் கொண்டே இனிமை தருவதாக செய்து கொள்ள வேண்டும் என்ற மெய்மையினை இனிய காண்கையுடன் இயல்பு உணர்ந்தோரை என்ற சொற்களால் அறிவுறுத்துகிறார். இது போன்ற வாழ்க்கை தத்துவத்தை உணர்வதுதான் மெய் உணர்ந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் தேவாரத்திலே பொள்ளல் இவ்வுடலை பொருளென்று பொருளும் சுத்தமும் போகமும் ஆகி மெல்ல நின்றவர் செய்வனவெல்லாம் என்று பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்தலை பற்றி குறிப்பிடுகின்றார். நாவடியாரிலே ஒரு பாடல், நிலையாமை நோய் மூப்பு சாக்காடுடன் காக்காடு என்றெண்ணி தலையாயார் தம் கர்மம் செய்வார் தொலைவில்லா சத்தமும் சோதிடமும் என்காங்கு இவை பிதற்றும் பித்தரின் பேதையாறு. இந்த நாலடியாரிலே 52வது படம். நிலையாமையும் நோயும் மூப்பும் சாவுக்குள்ளும் இந்த உடம்புக்கு உண்டு என்று ஞான நூல்களை ஆராய்ந்து அறிந்த சிறந்த அறிவுடையோர் நமக்கு உறுதியாக தவத்தை மேற்கொள்வார்கள். முடிவை எட்டாத இலக்கணம் சோதிடம் என்று சொல்லப்பட்ட பல நூல்களை விடாமல் சொல்லிக் கொண்டு தெரியும் பித்தரை விட அறிவில்லாதவர் இவ்வுலகில் இல்லை என்று இந்த பாடல் கூறுகிறது. அதாவது மெய்யுணர்தல் இல்லாத வெறும் ஏட்டுக்கல்வியால் பயன் இல்லை என்று. மணிமேகலை காப்பீட்டிலே எது நிலையாதது என்று கூறப்படுகிறது. பிறத்தலும் மூத்தலும் பிடிபட்டு இறங்கலும் இறத்தல் உடையது இரும்பை கொள்கலம் மக்கள் யாக்கை இதுவென்று உணர்ந்து மக்க நல்ல ரவுண்டல் புரிந்திருந்தது. உதயகுமாரன் அம்பலம் முக்க காதையிலே மணிமேகலை கூறு அம்பலம் கதையில மணிமேகலை இந்த உலக நிலையாமையை அறிந்து நல்லறம் செய்க என்று உணர்த்துகிறார். திவாகர முனிவர் எழுதிய நீலகேசியின் தனிச்சிறப்பு அதில் விளக்கப்படும் அளவை ஏரியா. இதுவும் ஒரு வகையான நையாகிகம் என்றாலும் இங்கே நையாகிகம் என்றால் அது பழங்காலத்திலே 6 தரிசனங்கள் இருந்தன. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம், பின்னர் வேதாந்தம். இந்த 6 வழிபாட்டு முறைகள் சனாதன தர்மத்தின் 6 வழிகளாக இருந்தது. அதில் இந்த நியாயம் என்பது இங்கே நையாயிகம் என்று அதனுடைய தமிழிலே என்ன சொல்றது, ஆங்கிலத்திலே அப்ஜெக்டிவ். இந்த சாத்திரத்திற்கு பேர் நியாயம். அதிலிருந்து ஒன்றை எடுத்து சொன்னால் அது நையாயிகம். அதை பின்பற்றுபவர்களை நையாயிகம் என்று சொல்வார்கள். அதில் கூறப்பட்ட அளவைகள் 3. அதாவது பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம். அதாவது பிரத்யட்சம் என்றால் நேராக பொறிகளால் பார்ப்பது, கண் முன்னால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் உணர்வது, ஐம்பொறிகளால் பார்ப்பது. ஆனால் அதை பிரத்யட்சம் என்பதை இந்த நையாயிகர்கள் ஐம்பொறிகளால் வரும் காட்சி என்று கொள்ளாது அந்த கர்வங்களும் இணைந்து உணரப்படும் பல வகையான பார்வைகளாகவே அது ஆசிரியர். அதாவது அந்த கர்வங்கள் என்றால் மனமும் நம்முடைய புத்தியும். அந்த பாடல் காண்டலும் அல்லது அளவை காண்டல் உள்ள ஐம்பொறி மனம் அகதி புண்ணியம் மாண்டலும் மனப்பரியாயம் கேவலம் நான் தரும் அறிவையர் குரு நன்னினா என்று நீலகேசியிலே 118வது பாடல் சொல்லியிருக்கும். இதன் பொருள் நாணத்தக்க காம விகாரமுடைய வடிவத்தினை உடைய பெண்களை விரும்பும் நீலகேசியே காண்டலும் அதாவது பார்த்தலும் அதற்கு வேறாகிய கருவிகளின் முடிப்புமே ஞானம் தருகின்ற அளவைகள் ஆகும்.
அவற்றில் காண்டல் என்பது உடலின் உறுப்பாக அமைந்திருக்கின்ற ஐம்பொறிகள் வழியாக உள்ளே வருகிறது. அதை பொறிவொளி காட்சி என்றும், அவற்றின் வழிகளில் மனத்தால் பெறப்படுவது மனப்பார்வை என்றும், உலகியல் வாழ்க்கையில் இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்வது அவதி அல்லது ஞானப்பார்வை என்றும், இனி முற்பிறவியில் செய்த புண்ணியங்களால் மாத்திரம் அமையக்கூடிய மனப்பரியாய பார்வை, அதாவது இன்ட்யூஷன். மனப்பரியாயம் என்றால் இன்ட்யூஷன். நமக்கு வேண்டிய ஒருவரை பார்ப்பதற்காக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், அவர் நம்மால் வந்து கொள்வார். அதான் ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் சொல்றார். அதான் மனப்பரியாயம். எவ்வித கால உணர்வும் கட்டுறவும் இல்லாது ஆன்மாவால் குறிக்கப்படுவது பரஞானம் என்றும் அல்லது கேவல பார்வை என்றும் அழைக்கப்படும். கேவலம் என்றால் இரண்டற்ற நிலை. அது கைவல்யம் என்ற வடமொழி சொல்லி தெரியும். தமிழிலே ஒருவரை பார்த்து கேவலமானவன் என்று சொன்னால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன், சமூகம் அவனோடு தொடர்பு கொள்ளாது, அவனை விலக்கி வைத்திருக்கிறது என்று பொருள். அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன், யாரும் அவனோடு சேர மாட்டார்கள். ஆக தனிமை ஒன்று அவன் தண்டக்கவன் என்று பொருள். அதைத்தான் கேவலம் என்று சொல்லும். இக்கருத்தையே ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு என்று மற்றொரு பொருளிலே வள்ளுவர் சொல்கிறார். மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளால் அறியத்தக்க அனைத்தையும் ஒருவன் அறிந்திருந்தாலும், ஐம்புலன்களையும் என்று தம் நிலையிலே இயக்கும் ஆற்றல் பெற்றிருந்தாலும், ஐம்புலன் அடக்கம் இருந்தாலும், ஐம்புலன்களால் அறியப்படும் அறிவெல்லாம் ஒருவர் அறிந்தவிடக்கும் மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு அதனால் பயன் இல்லை என்பதை புரட்டம். கல்வி என்ற அதிகாரத்திலே கற்க கசடரை என்று உரைத்த வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே எதை கசடரை கற்க சொன்னாரோ அந்த கல்வி மெய்ப்பொருளை உணரச் செய்கின்ற கல்வியாக இருக்க வேண்டும். அக்கல்வியை மீண்டும் பிறவியில்லாத வழியில் செலுத்தும் என்று கூறுகிறார். கற்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார், மற்ற ஈண்டு வாரான் என்று சொல்கிறார். குறட்பாவின் பொருள், இவ்வுலகிலே கற்க வேண்டியவற்றை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவார்கள். இக்குறளை அடிவெட்டி அறநிசாரத்திலே ஒரு பாடல் வருகிறது. தருகற்பம் தன்னைத்தான் நோவல், உறுதிக்கு உறுதி உயிரோம்பி வாழ்தல், அறிவுக்கு அறிவாவதை எண்ணின் மறைமுறக்கும் மற்ற என்று பாராங்க. இதிலும் கடைசி அடியும் இந்த குரல் இறுதி அடியும் ஒன்றாக இருக்கிறது. இது அறநிசாரம் 192வது பாடம். இதன் பொருள் ஆராய்ந்து பார்த்தால், அஞ்சாமையுள்ள அஞ்சாமையாவது தங்கன் குறைவுள்ளதாயும் அதை கண்டு வருந்தலாம். தன் குறையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல செயல்களுள் நல்ல செயலாவது பிற உயிர்களை பாதுகாத்து வாழ்ந்ததாகும். அறிவினுள் அறிவாவது இவ்வுலகில் மீண்டும் பிறவாமைக்கு ஏதுவாகிய நெறியுங்கள் ஒழுகுதலாம், அதாவது மெய்ப்பொருள் கண்டு ஒழுகுதலாம் என்று அந்த பாடல் ஓடுகிறது. சமண சமயத்திலே மெய்ப்பொருளை அறியும் முயற்சியில் தடையாக இருக்கும் மூவகை மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு கோட்பாடு உள்ளது. அவை உலக மூடம், தேவ மூடம், பாஷாண்டி மூடம் என்று 3 வகை. இதில் உலக மூடம் என்பது மலை உச்சி மேல் ஏறி கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் மோட்சத்துக்கு போய்விடலாம், அல்லது ஒரு நதியில இருந்து இறந்து விட்டால் மோட்சத்துக்கு போய்விடலாம், அல்லது நெருப்பிலே பாய்ந்தால் அல்லது கடலில் மூழ்கினால் நேராக மோட்சம். ராமாயணத்திலே தசரத மன்னனுடைய தகப்பன் ஆகிய அஜன், அதாவது ராமனுடைய தாத்தா, அவர் வயோதிகம் வந்தபோது தசரதனுக்கு முடிசூட்டி விட்டு அவர் மோட்சம் செல்வதற்காக சரையு நதியிலே அவர் குதித்து தற்கொலை செய்திருந்தார். தன் தாத்தா செய்ததையே ராமனும் செய்தார். அவன் வயது முதிர்ந்த போது சரையு நதியிலே குதித்து அவனும் தற்கொலை செய்திருந்தார். இதுதான் உலகம் மூலம் என்பது. இப்பொழுது தற்காலத்திலே வெளிக்குண்டுகளை உடம்பில் கட்டிக்கொண்டு மசூதிகள், தெய்வாலயங்கள், வேற்று சமயத்தார் குழுமிடங்களுக்கு எல்லாம் சென்று வெடிக்க வைத்து மக்களை கொண்டு தாமும் மடிந்து போவதால் தாம் வழிபடுகின்ற இறைவன் மோட்சம் தருவான் என்று நம்புவதே உலகம். சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவிலே ஒரு மத போதகர்
மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று சயனேடு என்ற கொடிய நெஞ்சனை தான் அறிந்தி தன்னை பின்பற்றும் 500க்கும் மேற்பட்ட மக்களையும் சயனைடு அருந்த செய்து அத்தனை பேரும் மண்ணு போனார்கள் என்ற செய்தியை ஊடகத்தில் பகிர்ந்தாக்கினார்கள். அடுத்தது தேவமூலம். தேவமூலம் என்பது ஆசை, கோபம், பொறாமை முதலியவற்றை கொண்ட சிறு தெய்வங்களை வழிபடுவது, அதாவது சிறு தெய்வ வணக்கம். அடுத்தது பாஷாண்டி மூலம். பாஷாண்டி மூலம் என்பது நன்னெறியை கைக்கொள்ளாது தீநெறியினை கொண்டொழுகும் கோரி துறவிகளை வணங்கி அவர்கள் நல்லன அருள்வார்கள் என்று நம்பி அவர்கள் பின்னால் செல்கிறது. எது எது உள்ளதோ அவை யாவற்றிற்கும் பெயரோ உருவமோ அல்லது இரண்டுமோ இருந்தே தீரும். பொன் அணிகலன்கள் எல்லாம் பொன்னை ஆதார உண்மையாக கொண்டுள்ளன. அதுபோல் மண்ணால் செய்யப்பட்ட பண்டங்கள் எல்லாம் மண்ணை அடிப்படை நிலை உண்மையாக கொண்டன. அப்படியே உலகில் பெயருடனோ உருவமுடனோ காணப்படும் எல்லாவற்றிற்கும் ஆதார அடிப்படை, அதாவது மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது. இதைத்தான் எல்லா உயிரினங்களும் கூறுகின்றன. அதன் பெயர் வடிவம், அது பெயர் வடிவம் என்ற வரையறைகளை மீறியது. ஒரு நாமம் ஓருவரும் ஒன்றுமில்லாதவருக்கு மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார். பெயரும் வடிவமும் இல்லாத ஒன்றை வடமொழியிலே தத் என்றோ அல்லது பிரம்மம் என்றோ உயிரினங்கள் பிரிக்கின்றன. பிரம்மம் என்றால் வளர்த்தல் அல்லது அதிகரித்தல் என்று பொருள். இச்சொல் மிக பெரியது என்ற பொருள் உண்ட பிரெட் என்ற அந்த வடமொழி வினை சொல்லில் இருந்து உருவானது. இதே சொல் தமிழில் விருகன் என்று பழைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில பயன்படுத்தப்பட்டுள்ளது. விருகன் என்றால் சிருஷ்டியை மேற்கொண்டிருப்பவன் விரிந்து கொண்டேயே போகின்றவன் என்ற பொருள். அதனால்தான் படைப்பை மேற்கொண்டவனுக்கு பிரம்மன் என்று பெயர் வைப்பார்கள். சென்ற நூற்றாண்டின் தலை சிறந்த பகுதியை விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை கண்டறிந்தார். ஐன்ஸ்டீனுக்கு 3000 வருடங்களுக்கு முன்பே இந்த பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உபநிடதங்கள் கூறுகின்றன. பிரபஞ்சத்திற்கு அவர்கள் கொடுத்த பெயரான பிரம்மாண்டம் என்ற சொல்லிற்கு விரிவடைந்து கொண்டிருக்கும் அல்லது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஒன்று என்று பொருள். கம்பராமாயணத்திலே முதலில் அன்பனை பார்க்கும் பொழுது அங்கே ராமன் இலக்கியோடு கேட்கிறான், யாருள் இச்சொலின் செல்வன் விரிஞ்சனோ விடைவலானோ என்கிறது. அங்கே விரிஞ்சன் என்றால் பிரம்மன், விடைவலான் என்றால் காளை மாட்டை வாகனமாக சிவபெருமன். அந்த 2 பேரும் ஒருவனாக என்று அவர் மாறுதலே இல்லாத கடைமை என்பது அடிக்கோடு இடுவதற்காக அதை பரபிரம்மம் என்று கூறுவதில்லை. அங்கீங்கனாதபடி எங்கும் விளங்கியது அனைத்தும் பரம்பொருளை பற்றி அது இருக்கிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லிவிட முடியாது. இது முற்காலத்திலும் இருப்பதனால் அதை இருப்பு அல்லது ஆங்கிலத்திலே எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த பொருள்படைந்த சத் என்ற ஒரே சொல்லால் வேதங்கள் சொல்லுகிறது. சத் என்றால் நிலை பெயராத உண்மை. பரம்பொருளை பற்றி நாம் அறிவதாக சொல்வதெல்லாம் வேதங்கள் சொல்வதின் உண்மை. இந்த அறிவு மறைமுகமான அறிவாகும். பரம்பொருளை பற்றிய நேர்முக அறிவை மெய்ஞான உள்ளுணர்வு கொண்டினாலேயே அறிவதையெல்லாம் அறிவை செய்வதே அந்த மெய்யுணர்வு. அதை ஆங்கிலத்திலே சூப்பர் கான்சியஸ்னஸ் என்றும் வடமொழியிலே ஜீவ சைதன்யம் என்றும் சித்து என்றும் கூறுவார். திருவள்ளுவர் மற்றொரு குறளிலே ஐயத்தின் நீங்கி கழிந்தார்க்கு வையத்தின் வான் நனியது உடைத்து என்று கூறுகிறார். யோக முதிர்ச்சி உடையால் அனுபவத்தினால் ஐயத்தினை நீங்கி மெய்யுணர்வாராகலின் அவரை ஐயத்தின் நீங்கி கழிந்தார் என்று அவருக்கு அந்த அனுபவ உணர்வு வர வர அவர் உலகியல் உணர்வு அவர்களுக்கு தோன்று வரும். அதன் பயம் மேலிட்டு மையத்தின் வானம் நடியதுடைத்து, அதாவது அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தினும் வானுலகம் அதாவது தேவர் உலகம் அன்பையில் உள்ளது என்று கூறினார். இதை கருத்தை தான் இயேசுநாதன் விவிலியத்திலே மனம் திரும்பியவருக்கு, அதாவது ஐயம் கழிந்தார்க்கு
பரலோக ராஜ்யம், அதாவது வீடு வேறு அருகிலே உள்ளது. மெய்ப்பொருள் என்பது கல்வி, கேள்வி, பட்டறிவு இவற்றின் துணையால் பகுத்தறிந்து மனம் பல வகையாலும் ஆராய்ந்து உள்ளதை காண்கிறது. வாழ்க்கையின் நிலையாமை பற்றிய அறியாமை நீங்கிய பின் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறைவொளி வீச்சில் சிறப்பென்னும் செம்பொருள் உணரப்படும். நிலையற்ற இந்த உலகம் நிலையான ஒரு முதல் பொருளிலிருந்து உருவானது. அழியாத ஒன்றிலிருந்தே அழியும் பொருட்கள் எல்லாம் உருவாகின்றன. அந்த மூலப்பொருள் இவ்வாறு மாறுவதன் மூலம் தன்னை மாற்றிக்கொள்வதோ குறைந்து கொள்வதோ இல்லை. ஏன் அது தோற்றம் கொள்கிறது, எப்படி தோற்றம் கொள்கிறது என்பது நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது. நாம் பார்ப்பது அதன் தோற்ற நிலைகளை மட்டுமே. அதாவது முழு முதல் பொருளை பிரபஞ்சமாக மயங்கி பார்க்கும் நிலையிலே தான் திருக்குறள். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது முதல் குலம், மரத்தில் மறைந்தது முதல் குலம் என்று கூறினார். நாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானையின் வடிவத்தை பார்க்கிறோம். யானையை பற்றிய எண்ணத்தோடு அந்த மர யானையை உற்று நோக்கினால் யானை மட்டும்தான் நம்முடைய அதன் வடிவம் மட்டும்தான் மனத்திலே வரும். அன்று அது மரத்தால் செய்யப்பட்டது என்ற அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் யானையின் உருவத்தை விடுத்து அந்த மரத்தின் உயர்வுகளை பற்றி நாம் சிந்தித்தால் யானையின் வடிவம் அடியோடு மறைந்து அந்த அந்த மரத்தை பற்றிய எண்ணம் நம்முள் தோன்றும். அதுபோலவே நாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 புலன்களாலான இந்த உலகத்திலே இருக்கும் பொருட்களையும் காட்சிகளையும் வெவ்வேறு விதமாக பார்க்கின்ற பொழுது இவற்றிற்கு காரணம் இறைவன் அல்லவோ என்று நினைவு வருதல் இல்லை. மனம் உலக பொருட்களிலே தோய்ந்திருக்கும் பொழுது பரமனை நினைக்கும் நிலையில் அது அமைவதில்லை. ஆகவே பஞ்சபூதங்களிலே பரம் மறைந்து விடுகிறது. அவ்வாறே பரத்தை பற்றிய அந்த நினைவிலே நாம் ஆழ்ந்திருக்கும் பொழுது பஞ்சபூதங்களாலான இந்த உலக காட்சிகள் மறைந்தொழிந்து நாம் பார்க்கின்ற எல்லாமே பரம்பொருளின் கூறுகளாக காட்சியளிக்கிறது. அதுதான் உண்மை. அறிவொடு பொருளும் அறிவுமாகி நின்றிருப்பதே மெய்ப்பொருள் என்கிறது ஐந்தேயம். ஒரு காட்சியின் அனுபவத்தை விளக்கி போல 3 அம்சங்கள் வேண்டும். அதே வடமொழியிலே ஞாதுரு, நேயம், ஞானம் என்பார்கள். அதாவது காண்பான், காண்பொருள், காணும் அறிவு. ஞான நிலையிலே அறிபவனும் அறிவொருளும் ஒன்றாகி விடுகின்றது. அதாவது அனுபவிக்கும் செயல் அல்லது அறிவு மறைந்து அனுபவிப்பவன் அனுபவிக்கும் பொருளாக மாறிவிடுகிறான். தி சீயர் பிகம்ஸ் தி சீன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். காண்பான் காணும் பொருளாக மாறிவிடுகிறான். அதுவே மெய்ப்பொருளை உணர்வு. ஒரு பெண் ஆடவனாக முயற்சித்தால் அது எப்படி இயற்கைக்கு மாறானதோ அதுபோலவே சிவராசிகள் இயற்கையினால் அனுமதிக்கப்படுகின்றவர்கள். அவர்கள் குருடனாக முடியாது. குருடன் என்றால் இங்கே நான் சொல்வது முழு முதல் பொருள். இந்த விரல்கள் சில சுவையான உணவுப் பொருட்களை கைப்பற்றுகின்றன. ஆனால் உண்மையிலேயே இந்த விரல்கள் அவற்றை அனுபவிப்பவர் அல்ல. விரல்கள் அனுபவிப்பாளருக்கு உதவி செய்யலாம். அவை சில சுவையான உணவுப் பொருட்களை எடுத்து வாயினுள் போடுகின்றன. அது வயிற்றுள் சென்றதும் வயிறு அதை ஏற்றுக்கொள்கிறது. வயிறுதான் உண்மையான அனுபவிப்பாளர். அதன் பிறகு உடலின் அனைத்து பகுதிகளும் திருப்தி அடைவதை உணர்கின்றன. ஆனால் அனுபவிப்பவர் வயிறுதான் வேறு. இதோபதேசம் என்ற ஒரு வடமொழி நூலில் ஒரு கதை இருக்கிறது. அதன் பெயர் உதரந்திரிதான். இதில் உதரா என்றால் வயது. நாம் பள்ளிக்கூடங்களில் உதர விதானம் என்று சொல்லுவோம். அதாவது வயிற்றின் பேர் இருக்கக்கூடிய விதானம். நாங்கள் டயக்ராம் என்று சொல்லுவோம். சகோதரன் என்றால் ஒரே வயிற்றில் பிறந்தவன். அது உதரம் என்றால் வயிறு, அத்துடன் இந்திரியம் என்றால் பொறிகள். ஒரு நாள் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் ஐம்பொறிகளும் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் கைகள், கால்கள், நாவு, கழிவிறக்கம் மற்றும் பிறப்புறுப்புகள் எல்லாம் ஒன்று கூடி சந்தித்தன. கால்கள் கூறின, நாங்கள் நாள் முழுவதும் இருக்கிறோம். கைகள் கூறின, ஆமாம் நாங்கள் நாள்
நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சமைப்பதற்கான பொருள்களை கொண்டு வருவது நாங்கள், மேலும் நாங்கள் தான் சமைக்கிறோம் என்பதை கண்கள் சொல்லுகின்றன. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்ப்பதால் தான் எல்லாம் நடக்கிறது. நாம் சொன்னது நான் சுவை பார்த்து நல்ல உணவை வைத்து கற்கிறேன். ஆக அனைத்து உறுப்புகளும் நாமெல்லாம் வேலை செய்கிறோம். இந்த வயிறு மட்டும் முன்னுகிறது. அது வேலை எந்த வேலையும் செய்கிறது. நாம் இனிமேல் இந்த வயிற்றுக்கு வேண்டிய எந்த வேலையும் செய்ய போவதில்லை. இன்று முதல் வேலை செய்யக்கூடாது என்று பேசி அனைத்து உறுப்புகளும் வேலை நிறுத்தம் நடத்தினர். பிறகு 3 நாட்கள் கழித்து அவர்கள் மீண்டும் சந்தித்த பொழுது அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அதாவது நாம் ஏன் பலவீனமாகி கொண்டிருக்கிறோம், நம்மால் இப்பொழுது வேலை செய்ய முடியவில்லை என்று காலையில் சொன்னது. உடனே கைகளாம் நாங்களும் பலவீனத்தை உணர்கிறோம் என்று சொன்னது. இப்படி அனைவரும் செயலிழந்து போயிடும். ஆகியனால் இதற்கு காரணம் இல்லை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தது. அப்பொழுது வயிறு சொன்னது, ஏனென்றால் நீங்கள் எனக்கு உணவு தருவதில்லை, நான் உணவு உண்பதில்லை. அதுதான் காரணம். நீங்கள் சக்தியோடு இருக்க வேண்டும் என்றால் எனக்கு உணவளிக்க வேண்டும். நான் தான் அனுபவிப்பாளர். நீங்கள் எல்லாம் அனுபவிப்பாளர்கள். நீங்கள் எனக்கு உணவை கொடுத்து என் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் நிலைப்பாடு. ஆகையினால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தாங்கள் நேரடியாக அனுபவிக்க முடியாது, அது இயலாததாகும். வயிற்று வழியாகத்தான் நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் ஒரு ரசகுல்லாவை எடுத்து அதை வாயில் போடுங்கள், இந்த விரல்கள் அதை அனுபவிக்க முடியாது. நாம் அதன் சுவையை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். வயிற்றுக்குள் போனதும் அங்கே உங்களுக்கு ஒரு சக்தி உண்டாகும். அந்த ரசகுல்லாவின் சக்தியை உங்கள் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் பெறும். ஆக அதே போல் இந்த பிரபஞ்சத்திலே உண்மையான அனுபவிப்பாளர் பலம் ஒருவன். கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, போக்தாராம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் விஷயம். பகவத்கீதையிலே 5வது அத்தியாயத்திலே 29வது ஸ்லோகம். இதன் பொருள், வேள்விகளுக்கும் தவத்திற்கும் அனுபவிப்பாளனாகவும், எல்லா உலகங்களுக்கும் மகேஸ்வரனாகவும், எல்லா உயிர்களுக்கும் நண்பனாகவும் உள்ள என்ன அறிந்தவன் வீடு பேரை அடைந்து பிறவியிலிருந்து விடுபடுகிறான் என்று பரமாத்மா. இன்றிருந்து நாளை இல்லாமல் போகும் இந்த உடலை பொய் என்று சொன்னால் தரும். ஆனால் நாம் மெய் என்று சொல்கிறோம். அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த உடலில் பரம்பொருளாகிய உத்தமன் கோயில் கொண்டுள்ளான். ஆகியனால் திருமூலகம் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என உடம்பிலே யானை ஓங்குகிறேன் என்று சொன்னார். உபநடன சிந்தனைகள் மனித உடலில் 5 பகுதிகளாக பிரித்து காட்டினார். அவற்றை பஞ்ச கோஷங்கள் என்று சொல்வார்கள். கோஷம் என்றால் உரை. இந்த உரைகள் 5 ஒன்றனுள் ஒன்றாக ஆன்மாவை பொதிந்தவாறு அமைந்திருக்கின்றன. அவை அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். மெய்ப்பொருள் உணர்தல் என்பது தத்துவமாகினால் நான் இதையெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. சம்பந்தம் இல்லாமல் எதையோ பேசிக்கொண்டு போகிறேன் என்று தயவுசெய்து நீங்கள் கருத்தார்கள். அன்னமய கோஷம் என்றால் நாம் கண்ணால் பார்க்கிற தூள உடல். இது அன்னத்தினால் ஏற்பட்டது. அன்னம் என்றால் உணவு. அதாவது தாவரங்கள் பிராணிகள் கொண்ட பிற உயிர்களை உறவாக்கி உணவால் வளர்ந்து அது ஒரு நாள் மடிந்து மண்ணில் சிதைந்து சிறு குறு பூச்சிகளுக்கும் மரம் செடிகளுக்கும் அது உணவாக மாறப்போகிறது. ஆகையினால் அன்னத்தாலே தோன்றி அன்னமாக அது மாறுகிறது. ஆகையினால் அன்னமய கோஷம் என்று இந்த தூள உடலுக்கு பெயர் வைப்பார்கள். அடுத்தது பிராணமய கோஷம். காற்று உடலில் உள்ள 5 பிராணங்களாக வியாபித்திருக்கிறது. உடலுக்குள் இது மூச்சு காற்று அல்லது பிராண சக்தியாகவும், அதுபோல மற்ற 4 பிராணங்களாகவும் அது இயங்குகிறது. இதன் இயக்கத்தாலேயே உடலின் எல்லா உறுப்புகளும் இயங்குகிறது. இவை 5 பிராணமய கோஷம் என்று வகைப்படுகிறது. அடுத்தது மனோமய கோஷம். உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களுக்கு ஆதாரமான மனம், அதன் பல்வேறு அடுக்குகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை மனோமய கோஷம் என்று நாம்
4வது விஞ்ஞானமய கோஷம். எது சரி, எது தவறு, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது உண்மை, எது பொய், எது நிலைக்கும், எது நிலைக்காது, இது போன்ற தர்க்க ரீதியான தேடல்களை நம் பகுத்தறிவும் சிந்தனை திறனும் மேற்கொள்கின்றன. இதுதான் புத்தி என்கிறது. அறிவின் இந்த இயல்புகளும் செயல்பாடுகளும் அடங்கிய உரைதான் விஞ்ஞானமய கோஷம் அல்லது புத்தி. 5வது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் என்பது இந்த அடுக்குகளுக்கெல்லாம் உள்ளே இருக்கும் ஒரு முறை. உலகில் சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்டு அது இருக்கின்ற ஒரு நிரந்தரமான ஆனந்த நிலை. இந்த நிலையை உணர்வதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் லட்சியம். ஆனந்தமய கோஷத்தால் சூழப்பட்டு ஆன்மா இருப்பதாக எல்லாவற்றிடத்திலும் அறிவிக்கின்றன. மனித வாழ்வு என்பது இந்த 5ஐயும் உள்ளடக்கியது. இதில் அன்னமய கோஷம் என்பது புகழுடல், பிராணன், மனம், புத்தி ஆகிய இந்த 3 கோஷங்களும் சேர்ந்து சூக்ஷ்ம உடல் என்று சூக்ஷ்ம உடல் என்று சொல்லப்படுகிறது. கடைசியான ஆனந்தமய கோஷம் காரண உடல் என்று சொல்லப்படுகிறது. ஏன் காரண உடல் என்று சொல்லப்படுகிறது என்றால் அடுத்த பிறகு காரணம் தான். இந்த பிறவிலே நாம் செய்கின்ற வினைகளின் பயனை அதை எடுத்துக்கொள்ள. இதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார், காய பை கொண்டு சரக்கு பலவுல, மாய பை ஒன்றுண்டு மற்றும் பை ஒன்று. காய பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மனைக்கேவாறு. காயப்பை என்றால் புலவுடன், அதன் காயம் என்று சொல்கிறது. மாயப்பை என்றால் சூக்ஷ்ம உடல், மற்றும் பை என்றால் காரணம். இந்த பஞ்ச கோஷங்களுமே நிலையற்றவை. அவற்றின் உள்ளே இருக்கும் ஆன்மா மட்டுமே நிலையானது. ஆன்மா பரம்பொருளின் பிரதிபலிப்பு, அதுவே மெய்ப்பொருள். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்தூல உடல், மனம், புத்தி, இதில் ஏதேனும் ஒன்றுடன் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். அதற்கு மாறாக இவை ஒவ்வொன்றும் அழிவில்லாத ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் வெவ்வேறு அடுக்குகள் என்பதை உணர்ந்தால் ஒருங்கிணைந்த விதத்தில் நம்மை நாமே அணுகி மெய்ப்பொருளை புரிந்து கொள்ளலாம். திருகடிதத்தில் நல்லாதனார் மெய்ப்பொருள் கண்டவரின் குணநலன்களை விவரிக்கின்றார். வயதலை இன்னார் சொல்லாக கொள்வானும், நெய் பெய்த சோரென்று கூழை மதிப்பானும், ஊறிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும், இம்மூவர் மெய்ப்பொருளை கண்டு வாழ்வார்கள் என்று திருகடல் 48வது பாடல். பிறர் தன்னை வையும் பொழுது அதை இனிய சொற்களாக கருதுகின்றனர். அருந்த கம்பன் கூட யாராவது கொடுத்தால் அதை நெய் கலந்த சோறாக மதிப்பவரும், கசப்பான பாகற்காய் கூட்டை இனிப்பான வெள்ளக்கட்டி என்று உண்பான மெய்ப்பொருளை கண்டு வாழ்வார் என்று இப்பாடம் சொல்கிறது. ஐம்பொறிகளை அடக்கி வைக்கலாமே தவிர அவற்றை செயல்படாமல் ஒழிப்பது என்பது இயலாத காரியம். அவற்றை மடைமாற்றி இறைவனுடன் தொடர்புடைய பொருள்களின் நுகர்ச்சியிலே அவற்றை ஈடுபடுத்தலாம், அல்லது நுகர்ச்சி பொருளில் இறை உணர்வு உண்டாகும்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். தமிழறிஞர் தீவாஜா கூறுகிறார், இந்த நாட்டிலே கடவுள் வழிபாட்டில் ஐம்பொறிகளுக்கும் வேண்டிய நுகர்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். முன்னால் பார்ப்பதற்கு இறைவனுக்கு பல வடிவங்களையும் கோயில்களையும் அமைத்து பல அலங்காரங்களை செய்து விழாவும் உலாவும் நடத்தி பார்வையை தெய்வ உணர்வு உடையதாக செய்தார்கள். இறைவனுடைய புகழை இசை கலந்து பாடி அவன் திருவிளையாடல்களை சொற்றுவை பொருட்சுவை பொருந்த அமைத்து அவற்றை கேட்க செய்து செவி உணர்ச்சியிலே இறை உணர்வை புகுத்தினார்கள். மலர் மாலைகளை இறைவனுக்கு அணிவித்து தூபம் காட்டி நறுமணத்தோடு இறை உணர்வையும் மூக்கினால் உடன்படி செய்தார்கள். திருக்கோயில் குளத்தில் நீராடி இறைவனது அபிஷேக சந்தனம் பூசி நந்தவன காற்றும் மேனியை வருட உடம்பில் இனிமை வருவ ஸ்பரிச நிகழ்ச்சியிலே இறைவனிடத்தில் இயக்கினார்கள். இறைவனுக்கு நிவேதனமாக அக்கார அடிசல் போன்ற இனிய உணவு வகைகளை செய்து படைத்து அவற்றை இறை உணர்வோடு உண்ணச் செய்து மனிதனை மிகுதியாக பற்றியிருக்கும் நாச்சுவையிலும் தெய்வ உணர்வை ஊற்றினார்கள். ஆகவே பக்குவப்படாத மனிதர்கள் ஐம்பொறி நிகழ்ச்சிகளை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கடினமாக மேலாமல் அவற்றை இறை உணர்வுக்கு ஏற்ப மாற்றுவதனால் மனம்
மெய்ப்பொருளை நாடி அதில் ஈடுபடும் பாக்கியம் உண்டார். நிலையான பொருள்களிடையே வாழ்கின்ற நாம் நிலையான மெய்ப்பொருளை மறக்கும் வகையில் பொறி நுகர்ச்சியில் ஈடுபட்டால் துன்பமே மிகும். அதற்கு மாறாக மெய்ப்பொருளை நிலைப்படுத்தும் கருவிகளாக பொறிகளையும் புலன்களையும் மாற்றிக்கொண்டால் உடம்பு தவநெறியில் வாழ்வதற்கு ஏற்ற கருவிகளாகும். நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை வெறுப்புகளும் உள்ளன. அவற்றின் மேல் அறியாமை என்னும் முளைகளை அழித்துக் கொண்டு நம்மை கட்டி போட்டுக் கொள்கிறோம். ஆசைகளை குறைக்க குறைக்க துக்கத்தின் காரணங்களும் புரியும். மனிதன் நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறான். யோசித்து பார்த்தால் நாம் உண்மையில் யார் என்று உணரும் ஞானம் வருவதுதான் நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்கிறோம். வெளிவுலக பொருள்களிலிருந்து நமக்கு ஆனந்தம் வருவதில்லை. நம்மிடமிருந்தேதான் ஆனந்தம் கிடைக்கிறது. நாம் உண்மை வடிவமான ஆனந்தத்தை நம் அறியாமையினால் மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒரு பொருளிடம் சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான் அந்த பொருளிடமிருந்து நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது. அந்த சம்பந்தம் போய்விட்டால் இந்த ஆனந்தம் போய்விடும். இது நம்முடையது என்ன ஒரு சம்பந்தம் வேண்டும். அதை எடுத்துக்காட்டாக வந்து சொல்லுகிறேன். ஒருவருக்கு சொந்தமாக நம் நிலம் இருந்தது. அவன் இந்த வயல் என்னுடையது தன்னுடையது என்பதால் அந்த நிலத்திலே விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவன் மன மகிழ்ச்சி அடையும். அப்புறம் விளைச்சல் குறைய தொடங்குகிறது. அதனால் இந்த வயலை பராமரிப்பது மீன் வேலை என்று கருதி அதை வேறு ஒருவருக்கு விட்டு விடுகிறார். மறுபடி அதே வருடம் அந்த வயலிலே ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது. இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது அவன் மனம் அடடா, இந்நிலம் கழிந்த ஆண்டு நம் கையில் இருக்கும் பொழுது தரிசு மாதிரி கொண்டதாக இருந்தது. இப்போது எவனோ ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கிறது என்று வைத்தறிச்சல் தான். நான் எனது என்ற சம்பந்தம் இருந்த பொழுது அந்த வயலின் அமோக விளைச்சலில் மகிழ்ச்சி இருந்தது. பிறகு அந்த சம்பந்தம் விட்டு போன பிறகு அது பிறநிலம் என்றானவுடன் நல்ல விளைச்சலை பார்க்கும் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை, மாறாக வருத்தமே உண்டானது. அறியாமைக்கு ஆளான நான் என்பது சம்பந்தத்திற்கே இத்தனை ஆனந்தம் இருக்கிறது என்றால் எதிலுமே சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கிற அந்த நான் என்ற மெய்ப்பொருளை உணர்ந்தால் எவ்வளவு ஆனந்தமயமாக இருக்கும். வெள்ளம் போட்டால் கசப்பான பகற்காய் கரையிலும் சிவனை திட்டு இருப்பதை உணர்கிறோம். வெள்ளத்தின் சம்பந்தத்திற்கே கொஞ்சம் திட்டிப்பு இருக்கிறது என்றால் அசல் வெள்ளம் எவ்வளவு திட்டிப்பு என்பதில் சந்தேகம். பேரியக்க மண்டலமான பிரபஞ்சத்திலே பொருள் நிலை, நிகழ்ச்சி நிலை என்று ரெண்டு உண்டு. அவற்றில் நிகழ்ச்சி நிலையை பொருள் என்று கூறுகிறோம். அது சரியல்ல. நிகழ்ச்சிகளுக்கு மூலமான அல்லது பிறப்பிடமான அசைவற்ற நிலையே பொருள் என்று மறைமுகமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டாக ஒரு ரோசா மலரை எடுத்துக்கொள்ளுங்கள். இது பொருளா நிகழ்ச்சியா என்று நினைவு கொள்வோம். என்ன பதில்? ரோஜா மலர் ஒரு பொருள் தான் என்று நாம் கருதுகிறோம். இது உண்மையில்லை என்பதே வள்ளுவருடைய எடுத்துக்காட்டு. நாம் சிந்திப்போம். இந்த மலரை எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் போடுவோம். அந்த ரோஜா மலர் என்னவாகும்? எரிந்து சாம்பலாகி மலர் காணாமல் போய்விடும். என்ன நிகழ்ந்தது? நெருப்பின் சூட்டால் மலரில் அடங்கியிருந்த கோடான கோடி அணுக்கள் இயக்க வேகம் பெற்று பிரிந்து போயின. அணுக்களின் கூட்டு கலைந்து போயிற்று. பூ என்ற காட்சி மறைந்து விட்டது. அணுக்களுடன் கூடி இயங்கும் ஒரு தோற்றமாகிய காட்சி ஒரு நிகழ்ச்சி என்றே கொள்ள வேண்டும். மேலும் சிந்தியுங்கள். எது மலரிலும் காட்சியாக தோன்றுகிறது என காண வேண்டும். மலரில் அடங்கியுள்ள அணு பொருளா என்று கருதுகிறோம். எது இயங்கிக் கொண்டும் அதன் நிலையில் மாற்றம் பெற்றுக் கொண்டும் உள்ளதோ அது நிகழ்ச்சி. மலர் காலையிலே அது பூக்கும், பின்னர் விரியும், மாலையிலே வாடும். அது ஒரு நிகழ்ச்சி, அது பொருள் அல்ல. மீன் நிகழ்ச்சி என்னும் இயக்கத்தை கழித்து விட்டால் மீதி நிலையான ஒன்று என்று எது உணர பெறுகிறதோ அதுவே பரமாணு என்னும் நுண்பொருள். தற்சூழலோடு விரைவாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பகுதிகள் உள்ளது.
பரமாணுவின் இயக்க விரைவை கைத்து விட்டால் மீது என்ன ஒன்றுமே இருக்காது. அப்படியெனில் சுத்த வெளியோடு கலந்து விட்டது என்பதே உண்மை. பரமாணுவின் ஆதிநிலையை சுத்த வெளி என்றே கொள்ள வேண்டும். உதாரணம் எரிந்து போய்விட்டால் அதன் துகள்கள் அணுக்கள் எல்லாம் கலந்து போய்விட்டது, சுத்த வெளியோடு கலந்து விட்டது. ஆக சுத்த வெளி ஒன்றே நிலைத்த பொருள் என்று கருத வேண்டும். அசைந்தால் அணு, நினைத்தால் தூய வெளி. ஆகவே தூய வெளியே பொருள் நிலை, அதன் இந்திய நிலையே அணு. பரமாணுக்கள் இணைந்த தொடர்ந்த நிகழ்ச்சியை இந்த பலர் பௌதிகத்திலே குவிய கொள்கை அல்லது குவாண்டம் தியரி என்று சொல்வார்கள். அந்த கோட்பாடு இதைத்தான் கூறுகிறது. ஒரு விறகுக்கட்டை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் அணுக்கள் இயங்கி சிதைகின்றன. எரியும் நெருப்பிலிருந்து வெப்பமும் ஒளியும் சக்தியாக வெளிவருகிறது. இது ஒரு நிகழ்ச்சி. பௌதிக அறிஞர் ஐன்ஸ்டீன் கூறுகிறார், பொருள் சிதைந்தால் சக்தி, சக்தி திரண்டால் பொருள். எனவே பொருளும் சக்தியும் ஒரே மூலத்தின் தற்காலிக வெவ்வேறு நிலைகளே. இந்த பிரபஞ்சத்திலே நாம் காணும் தோற்றங்கள் அனைத்தும் நிகழ்ச்சிகளே. நிகழ்ச்சிக்கு மூலம் சுத்த வெளி, இதுவே பொருள். மொழி வழக்கில் தோற்றங்களை பொருள் என்று புலன்மயத்தில் கூறுகிறோம் என்று வேதாத்ரி மகரிஷி கூட கூறுகிறார். சுத்த வெளியே உண்மையான பொருள் என்று உணர்ந்த பின் அதை மெய்ப்பொருள் என்று நாம் உணர்கிறோம். வெட்ட வெளிக்குள்ளே விளங்கும் சதாசிவத்தை கிட்டி வர தேடி கிருபை செய்வது எக்காலம் என்று மெய்ஞான புறம்பல் 700வது பாடலிலே பத்ரகிரியார் பாடுகின்றார். மகாகவி பாரதியும் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்றம் மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாலைகளோ உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று பொய்யோ மெய்யோ என்ற கவிதையிலே கேட்கின்றார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான பொருளிலே தோன்றும் காட்சிகள் அனைத்தும் நிலையற்ற நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியை நிலையான பொருள் என்று கூறும் மயக்க நிலையை கடந்து உண்மை உணர வேண்டும். மெய்ப்பொருளை உணர்ந்து பிறவி துயர் நின்றும் உய்ய வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஐயா மருத்துவ மாமணி ஐயா அவர்கள் தத்துவ கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார். பல்வேறு உரையாசிரியர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் எடுத்து நமக்கு விளக்கி காட்டினார்கள். அவர்கள் பேசுகின்ற போது பரிமேலழகர் உரை, டாக்டர் மு. வரதராசன் அவருடைய தெளிவுரை, புறநானூற்றிலே 194வது பாடலுடைய கருத்துரை, சுந்தரமூர்த்தி நாயனார் கூறிய கருத்துரைகள், நாலடியாக 52வது பாடல். இப்படி அவர் சொல்லும்போது ஐயாவுடைய அந்த முயற்சி, கடுமையான முயற்சி, அவர்கள் தத்துவ கருத்துகளெல்லாம் எடுத்து மிக சிறப்பான முறையில் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இழல்படுத்தி நமக்கு போர்வையாக கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். ஆகவே ஐயாவை நான் மீண்டும் மீண்டும் நான் வணங்கி வருகின்றேன். மாமணி பகாலிக்க மகிழ்ப்பவர்கள் 6 செய்திகளை நமக்கு உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறார். இயல்பாக நாம் எட்டுகின்ற போது, மேலெழுத்து வாரியாக பார்க்கின்ற போது சில செய்திகளை நாம் உணர்கிறோம். ஆனால் பிறவி என்கின்ற ஒன்றிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். இந்த வாழ்க்கையிலே பிடிக்கும். இந்த பிறவி தொடர்கிறது சிலருக்கு, சிலருக்கு தொடரவில்லை. ஏன் தொடரவில்லை? அவர்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை. இந்த பிறவி என்கின்ற நிலையே ஒரு கோட்பாடாக வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் நமக்கு விளக்கம் தருகிறார். நான் இயல்பாக எண்ணி பார்ப்பது, காலையிலே கூட சிந்தித்தது இதுதான். புனிதவரியார் என்கின்ற காரைக்கால் அம்மையார் இறைவனை காணுகின்ற போது 5ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி, கதை அல்ல, வரலாறு. அடிப்படையில் நம்ம ஈடுபாடு கொள்ளணும்.
இதை வரலாறாக எடுத்துக்கொண்டால் நமக்கு பல விளக்கங்கள் கிடைக்கின்றன. இறைவனை சந்திக்கிறார். சந்திக்கின்ற போது அவருடைய மனக்குறையை உணர்ந்து இறைவனை கேட்கிறார். புனிதவதியாருக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லை என்கின்ற மனக்குறையுடைய உள்ளத்திலே இருக்குமே என்று நினைத்து அவர்களுக்கு இன்னொரு கல்வியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே உனக்கு என்னமா வேணும்னு கேட்கும் போது இன்னொரு பிறவி தரலாமா என்று கேட்கின்ற போது வேண்டாம் வேண்டாம். ரெண்டு பேர் எப்படி உணர்ந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். இறைவன் மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கின்ற செய்தியை பார்த்து அந்த குறையை நிறைவு செய்வதற்கு அம்மையாக வேண்டுகிறார். அம்மையார் சொல்றது இறைவனுக்கு அம்மையார் ஆயிட்டார். காரைக்காலில் வருகின்ற என் அம்மை அவர்களுக்கு வேறு குழந்தை இல்லை, தன்னையே குழந்தையாக தந்துவிட்டார். அந்த அம்மா சொல்றது இன்னொரு பிறவி வேண்டாம். வேண்டாமா? நீ விரும்பினா ஏற்றுக்கிட்டப்பா. உரையாடலை பார்க்க வேண்டாம் என்று முதலிலே நினைக்கிறார். இறைவன் தூண்டுகிறார். நீ விரும்பினா நான் ஏற்றுக்கொள்றேன். அதுல ஒரு நிபந்தனை நாம மறந்துடக்கூடாது. பிறவாமை வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் மறவாமை வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இந்த வலியுறுத்திய பிறகு இன்னொரு ஆசையை நான் சொல்லலாமா? நீ சொன்னதுனால இன்னொரு பிறவியை நான் ஏற்றுக்கொண்டால் அது மறவாமல் இருக்க வேண்டும் என்றால் அது முன்னாலேயே இன்னொன்று உடனடியாக இருக்க வேண்டும். என்ன வேணுமா? நான் பாடணும், நீ ஆடணும். இவ்வளவு பெரிய செய்தியை பாருங்க. இதாக ஆண்மைய சிந்தனை கேட்கிற போதே நான் பாடணும், நீ ஆடணும். இறைவனை அவர்கள் எப்படி ஆட்கொள்ளுகிறார்கள்? இறைவன் மனிதனை ஆட்கொள்ளுகிறார். காரைக்கால் அம்மையார் இறைவனையே ஆட்கொள்ளுகிறார்கள். இவங்க கேட்டது போலவே பாடுறாங்க, அவர் ஆடுற. அவர் ஆடிய அந்த ஆட்டத்திற்கு பெயர் ஊர்த்துவ நடனம். பரதநாட்டியம் எடுத்துக்கூடாது, மற்ற 11 வகையான ஆடல்கள் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஞான நூல்கள் உணர்த்தி காட்டுகின்றன. தேவாரத்தின் வாயிலாக, திருவாசகத்தின் வாயிலாக நாம் சில செய்திகளை புரிந்து கொள்கிறோம். வடமொழியில பகவத்கீதை என்ன சொல்லுகிறது, அல்லது மற்றவர்கள் வேதங்களில் என்ன சொல்றாங்க, ஒப்பீட்டு நிலைக்கு வரும். இந்த ஒப்பீட்டு நிலைக்கு வருவதில் பிழை இல்லை. உயர்வு தாழ்வு என்று நாம முடிவு பண்ணிட வேண்டாம். எங்க திருக்குறள் உயர்ந்தது, உங்களுடைய கீதை உயர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட வேண்டாம். அது வேறு, இது வேறு. இந்த இரண்டு நிலைகள்ல உயர்வு தாழ்வு கற்பிக்காமல் அவற்றை அவையாகவே பார்த்து விட்டோம் என்று சொன்னால் சிக்கல். இது உயர்வு தாழ்வு அப்படின்னு வரும்போதுதான் வருத்தங்கள் வருகின்றன. என்ன, எங்களுடைய கீதை தாழ்ந்ததா, உங்களுடைய திருக்குறள்லாம் உயர்ந்ததா தெரிவிக்காத ஒரு தெளிவான விளக்கம் சொன்னார். நீங்க திருக்குறளை இதயத்தால் படிக்க வேண்டும், கீதையை மூளையால் படிக்க வேண்டும். எவ்வளவு நுட்பமா சொல்லி இருக்காருங்கிறத நீங்க அசை போட்டு பாருங்க. கீதைய இதயத்தால் படிப்பதில்லை, அது அறிவு கொண்டு மூளை கொண்டு பயன்படுத்துகிறோம். திருக்குறளை உணர்வின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறோம். இதை சொல்றதுக்கு பல மணி நேரம் சுருக்கமா உங்க காதல போட்டுக்கிறேன். ஐயா தந்திருக்கிற 6 செய்திகளுக்கு மேல இப்போது நமக்கு 3 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஐயா அதுக்கு உடனே விளக்கம் தந்துட்டாங்க. பொருள் ஈடுபாடு வேண்டுமா, பொருள் ஈடுபாடு வேண்டாமா, இதான் பார்ப்பேன் ஐயா அப்படின்னு. பொருள் ஈடுபாடு வேண்டும், ஆனால் அதுவே அனைத்தும் என்று முடிவு கட்டிவிட வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பொருட்களை பார்த்து அதனுடைய நிலையை தெரிந்து கொண்டு இவை நிலையற்றவை என்ற உணர்வுக்கு வந்து விட்டோம் என்றால் துன்பம் இல்லை. அது நிலையானது என்று கருதுகின்ற போது ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்களே, அருமையான 2 எடுத்துக்காட்டு. ஒருவர் நிலம் வைத்திருக்கிறார், இதனால் தரிசு நிலமாக விளைச்சல் இல்லையே வித்து விடுறான். விற்ற பிறகு வாங்கியவன் அதை நல்ல முறையிலே செப்பைப்படுத்தி விளைச்சலை காண்கிறார். இவருக்கு வராமையா இருக்கு, நம்ம கொடுத்துருவே, இவன் ரொம்ப நல்லா இருக்குது. பொருள் ஒண்ணுதான், அது இவன் கையில இருக்கும் போது இவனுக்கு புதிய தரல, அவன் கைக்கு போன போது இந்த 2 வேறுபாடு சொல்றாங்களா. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் கொடுத்தாச்சு. மறந்துடணும். கொடுத்த பிறகும் அது என்னுடையதல்லவா என்ற எண்ணம் இருக்குல்ல,
இருக்கக்கூடாது. இன்னொரு கேள்விக்கு அழகா சொன்னாங்க, உலகத்துல இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்கு, ரெண்டும் இணைந்தே வருகின்றன. இரவும் பகலும் தொடர்ந்து வருவதை போல நம்ம இரவு பொழுதுதான் இருக்கிறோம், அடுத்த காலையில பகல் பொழுது வரும்போது இது சுழன்று வருது இல்லையா? அது போலவே வாழ்க்கை என்பதுல இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. இந்த அறியாமை என்பதுதான் நீங்களும். எது அறிவு எது அறியாமை? அந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நிலையானவை என்று நினைக்கிறோம். நிலையானவை அல்ல, நிலையானது போல தோன்றுகிறது. இதான் சமய தரவிட நிலையுள்ளது போல தோன்றுகிறது, ஆனால் இவை நிலை இல்லை. நாம் அந்த உணர்வை பெறுகின்ற போது இறைத்தன்மையை பெற்றுவிடுகிறோம். நீ அதுவாகவே இருக்கிறாய். நாம் எப்ப நிலைக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய சிந்தனை வந்தாச்சுன்னா நாம இறைவனுடைய தன்மையை பெற்று விடுகிறோம். மனிதன் அந்த இறைத்தன்மையை பெற வேண்டும் என்ற முயற்சிக்கு தான் சமயங்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனக்கு அடிக்கடி நினைவு வருவது பேராசிரியர் சுந்தரனாருடைய மனோன்மணிய நாடகம். அதில் வர முதல் பாடல், வேத சிகையும் விரி கலையும் மெய்யன்பர் போதமும் போய் தீண்டா பூரணம். பரிபூரணம். வேதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன, அதனுடைய மணிமுடி போல நினைக்கிறோம். அதற்கும் அப்பா எளிதா சொன்ன எப்படி சொல்லலாம், நான் தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டும், சாலைக்கு போகிறேன், 2 இடங்கள் பிரிகின்றன. இடது பக்கமா போனா தூத்துக்குடி, வலது பக்கமா போனா திருச்செந்தூர். வழிகாட்டி கம்பம் இருக்கிறது, அது போலதான் வேதம். அவை வழி சொல்லுகின்றன, அவை கொண்டு போய் சேர்த்து விடுவதில்லை. வேத சிகையும் விரிகின்ற கலைகள் 64 பெருகிக் கொண்டே போகுது. மிகப்பெரும் போதும் இதை போதிக்கிறார்கள். ஞானிகளாக நின்று அருளாசிரியர்களாக இருந்து விளக்கம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இவை ஓரளவு ஆண்டவனை அறிய துணை புரிகின்றன. ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவதில்லை. ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்றால் நாம் முயல வேண்டும். இவை வழிகாட்டி கம்பங்களை போன்றவை. இதான் பேராசிரியர் சுந்தரர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு முன்னால ஒரு வெட்பாவில் இறைவேண்டல் பாடியிருக்கிறார். பல பேருக்கு பேராசிரியர் சுந்தரர் இறைவேண்டல் பாடியிருக்கிறார் என்பது தெரியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடியிருக்கிறார் பற்றி நினைக்கிறோம். முன்னாலே ஒன்று கொடுக்கிறார் இல்லையா, வேத சிகையும் விரி கலையும் மெய்யன்பர் போதமும் போய் தீண்டா பூரணம். இதெல்லாம் மேல இருக்கலாம். இந்த மேலே இருக்கிறது வாங்கி நினைத்து விட்டோம், உயர்வுக்கிறதுனால அப்படி சொல்றோம். இந்த இழிந்த பிறவியாக பார்த்தோம்னா நமக்கு எனக்கு பிறவில இழிப்பு தாழ்வுதான் சொல்லணுமா, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாரே நினைப்போம். நாமா இல்லாத போது கீழே நான் இடறி விழுந்தால் படு பாதாளத்தில் நான் விழுந்து விடுகிறேன். இருக்கிறது மேலே ஏறி 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 போய்கொண்டே இருக்கிறோம். மலை சிகரத்தை நோக்கி போகிறோம். சிகரத்தில் ஏறு அப்படின்னா சொல்லணும் இல்லையா? கவனமா போறீங்கன்னா நம்ம வழிக்கு விழுந்துருவோம். உள்ள வரும்போது கூட கவனமா போகலே, தரை வழிக்கு தரையா இருக்குது, அடிமையார் அடி எடுத்து வைக்கிட்டு போது மற்ற நிலையில வேகமாக வருவதற்கும் ஒரு விழிப்புணர்வு விடுவார். 3வது ஐயாவை கேள்வி கேட்கும் போது பிறவி சுழற்சி உண்டா? பிறவி அப்படிங்கிறத பொறுத்தவரையில நின்று போய் விடுகிறது. அதான் மற்ற ஈண்டு வாரா நெறி. நின்று நம்ம வர வேண்டியதில்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, மற்ற ஈண்டு வாரா நெறினா நம்ம நிறைவாய் இருந்துட்டோம்னா எளிதா தேர்வில் எழுதுறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், தேர்வில் வெற்றி பெற்று விட்டோம், தேர்வில் ஒன்றில் தவறி விட்டோம் மீண்டும் எழுதுறோம் இல்லையா? தேர்விலே தவறியவர் மீண்டும் எழுதுவதை போல வாழ்க்கையிலே நிறைவேறாதவர் மீண்டும் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக அமைவதுதான் பிறவி. ஆனால் எத்தனை பிறவி வரையறுத்து சொல்ல முடியாது. சாதாரணமாக சொல்லிக்கிட்ட போது 7 பிறவி. 7 ஆக்கிக்கிட்டோம். நிற்பன, நடப்பன, நகர்வன, நீந்துவன, பரப்பன, பேசுவன, பறந்தருவன. இது நம்முடைய கணிப்பே தவிர இந்த 7 தான் இல்லை. எழுகின்ற பிறவி எல்லாம் 7 தானா 70 அவர் தான். இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஐயா தந்திருக்கிற இந்த செய்திப்பட போகும்போது நிறைய பகுதிகளை திருவள்ளுவரோட பார்க்கணும். இது ஞான நிலைக்கு வருகிறோம். நமக்கு உயர 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 உயரப்பட்டு கொண்டு போகிறார்கள். கற்க வேண்டும் வள்ளுவர் சொல்றேன், அதோட நிறுத்தல. கற்றிலனாயினும் கேட்க கேள்வி ஞானத்தை தருகின்ற பெரிய வள்ளலாக நமக்கு மருத்துவ மாமியவர்கள் விளங்குகிறார். அவர்கள் கைப்பற்றிய நவநீதத்தை கரைகின்றவர்கள். நம்ம பார்க்காத ஒன்று அந்த ஞானத்தை
கைவல்யத்தை நவநீதமாக வெண்ணையாக நமக்கு வழங்குகின்றவர்கள். அப்ப ஆண்டவரை பற்றி சொல்கின்ற போது இந்த கேவல நிலை என்று சொன்னாங்க, நமக்கு தெரிந்தது கேவல நிலை. இந்த வடமொழியில சொல்லும் போது கைவல்யம், இந்த சொற்கள் ஏற்பாடாக இருந்தாலும் அடிப்படை சிந்தனை போகிற கேவல நிலைக்கு செல்வது என்று சொன்னால் அது கூட இறைவனுடைய நிலை போல். அவர் கேவல நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஞான அடிப்படையில் சொல்லும்போது உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பொருள். எண்ணி பார்க்கும் போது இந்த திருக்குறளுக்கு வேறு சில விளக்கங்களையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஐயா தந்திருக்கிற அந்த 6 கூறுகளை முதல்ல நினைவுபடுத்தணும்னு சொன்னா முதல்ல எடுத்த உடனே சொன்னாங்க, இந்த உலகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பலநாள் பாட்டை நமக்கு மனக்கின் முன்னால கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் சாப்பாறை முழங்குகிறது, இன்னொரு வீட்டில் மனப்பாறை முழங்கு. என்ன உலகம்? ஒரு பக்கம் அழுகை, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. ஓஹோ, இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்கு இயற்கை. அதைத்தான் பலநாள் பாட்ட பக்குடுக்கை நன்கு அழியார். அந்த அம்மா ஒழுங்கா உடுத்த தெரியாதம்மா, நன்கு அழியார். குடுக்கை குடுக்கை பக்குடுக்கை நன்கு அழியார். வேற வியப்பா இருக்கு, அது பெரிய ஆராய்ச்சி தனிப்பட போடலாம். ஒரு அம்மா பாடியிருக்காங்க. இந்த அம்மா பாடி இருக்கிறதுல இங்க பார்த்த ஒரு வீட்டுல அழுதுகிட்டு இருக்காங்க, அங்க பார்க்கிற மகிழ்ச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 உலகத்துல இருக்குதே என்று சொல்ற போது இன்னாது அம்மா உலகம் இவ்வளவு சகலமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இனிய காண்க. இந்த இன்ப துன்பத்துக்குள்ள நீங்க நல்லதை மட்டும் எடுத்துடுங்க, அச்சத்தை பற்றி கவலைப்படாது. இனிய காண்க, இதன் இயற்கூடத்தோரே இதை எடுத்து வைத்த முதல் செய்தி. இன்னொரு செய்தி அவர்கள் தந்தார். இந்த நியாயம் நையாயிகம் சொற்கள் நமக்கு கொஞ்சம் புதிதா இருக்கும். நியாயம்னு நாம சொல்றோம், இது நையாயி சொல்றாங்க. இதுக்கு என்னங்க வேறுபாடுனா திருக்குறள். இந்த திருக்குறள் ஒரு நூல். இந்த திருக்குறளுடைய கொள்கைன்னு சொல்றோம் இல்லையா, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிற செய்தின்னு சொல்றோம் இல்லையா, அதை கொண்டுதான். எப்படிங்க நியாயம் அது தருகின்ற செய்தி நையாயிகம், திருக்குறள் இது தருகின்ற செய்தி பள்ளுவம். பள்ளுவர் தர்றது பள்ளுவம். பார்க்கிற விளக்கம் சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு அவங்க சொல்றாங்க. அவரை கண்டதில் பெரிய செய்தி நமக்கு ரொம்ப வியப்பானது. ராமபிரான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர். அவருடைய இறுதி நிலையை சொல்லும் போது சரயு நதியிலே வீழ்ந்து இறந்து போனாரே. ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார், மாற்றுடன் நிற்கிறார். அதெல்லாம் பல நிலைகள். அதுக்கு மேல சரயு நதியிலே வீழ்ந்து இறந்தார் என்கின்ற ஒரு செய்தியை பார்த்து நமக்கு சொல்லும் போதுதான், அது ஐயா இப்ப மேற்கோளா காட்டும் போதுதான் தற்கொலை அப்படின்னு சொல்றவா இல்ல, அவரு முடிந்து போகுது. ரொம்ப பெருமிதமா நினைக்கிறோம். ஆட்சி பொறுப்பை ஏற்று நிற்பவர், வனவாசத்துக்கு போய் மீண்டு வந்தவர், நான் நாட்டை ஆளுகின்றவர். அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது அதிகமா போட்டான். ஒரு தொடரை மட்டும் ராமபிரான் இறுதியிலே சரயு நதியிலே வீழ்ந்து இறந்ததை அவர்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னொரு குறிப்பவங்க தந்தாங்க. அவங்க தந்த செய்திகளை ஒரு முன்னால் வைத்தர அறிவடு பொருளும் அறிவுமாகி நின்றிருப்பதே மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அவர்கள் தந்திருக்கிறது ஐத்திரேய உபரிடத்திலிருந்து தந்திருக்காங்க. வேதம் அதற்கு விளக்கம் சொல்வது உபரிடம். வேதத்துக்கு உபரிடத்துக்குள்ள சின்ன வேறுபாடு இவ்வளவுதான். வேதம் செறிவா இருக்கு. இன்னொரு வகையில் திருக்குறள் எனக்கு உரை எழுதியிருக்காங்க. வள்ளுவர் சொல்வதற்கு பரிமேலகத்தில் இருக்கின்ற உரை என்ன, மணக்குழவர்களுக்கு இருக்கின்ற உரை என்ன, அதுபோல வேதத்துக்கு விளக்க உரைகள் பல வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லும் போது ஒரு காட்சி அதை அனுபவித்து பார்க்கின்ற போது 3 அம்சங்கள் வேண்டும். ஒரே காட்சி தான், அதை அனுபவிக்கணும்னா, உட்கொள்ளணும்னா, உணரணும்னா அந்த அமைப்பு சொன்னாங்க. இயற்கையினால் அனுபவிக்கப்படுகின்றவர்கள் முதல் பொருள் ஆக முடியாது. ஒவ்வொரு துணையும் பல நாட்கள் தீபாக பார்க்க வேண்டியது. இங்க எழுத்துறையா தந்ததுனால கொடுக்க நான் எடுத்து சொல்றேன். ஒரு பொருளை பார்க்கிறோம், இந்த பார்க்கிறோம்னு சொல்றது ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா. உணவு பண்டம் உட்கொள்கிறோம். ரசகுல்லாவை சொன்னாங்க. அங்காளத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சுவையான ஒரு பொருள் ரசகுல்லா. வாய்க்குள்ள போடுறோம், கையெழுத்து உதவி செய்து கையை அனுபவிக்கல. வாய் சுவைப்பது போல தெரிகிறது, அது உள்ள பொருளை நேரா போய் வயிற்றுக்குள்ள வருது. வயிறு தான் அனுபவிக்கும். வேடிக்கை கையில எடுக்கிற ரசகுல்லாவை வாயில கூட
ரசகுல்லாவை வயிறு அனுபவிக்கிறது, மற்றவங்க உதவி செய்கிறாங்க. இந்த அனுபவம் என்ற ஒன்றை எப்படி அனுபவிக்கிறோம் என்ற ஒன்றை அவர்கள் அழகா சொன்னாங்க. இன்னொரு செய்தி அவர்கள் தந்தது 4வதாக திரிகுடத்தில் நல்லாதனாருடைய பாட்டை சொன்னாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு திருக்குறளுக்கு விளக்கமாக 10 நூல்கள் இருக்கின்றன. 18 கிழக்கு நூலிலே மொத்தம் 11 நூல்கள் அறநூல்கள். அதுல 10 நூல்கள் திருக்குறளை வெளிச்சமாக விரிவாக விளக்கி சொல்லுது. அவங்க தந்தாங்க, வைதலை இச்சொல்லா கொள்வானும் நெய் வைத சோரென்று கூடை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். யார் மெய்ப்பொருள் கண்டவர்களா? திருக்குறள் ஒரு விளக்கம் சொல்லுது. மெய்ப்பொருள் கண்டார், மெய்ப்பொருள் கண்டார்னா 3 செய்தி அவங்க சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் ஏசுறத என்ன பேசுறார், வைதார் நான் வைத்து விட்டாரே என்று நினைக்காம நம்மை வாழ்த்துகிறதை போல நினைத்துக் கொண்டோம் என்றால் அதை இன்சொல்லாக கொண்டார். அது ஒன்று. இன்னொன்று நிலையில செல்வரும் போது கூழ் இருக்கு, கம்பக்கூழ், அதை பார்க்கிறோம். இது நெய்ச்சோறு போல இருக்கிறதே என்று நினைத்தால் பொருள் ஒன்று, கம்பக்கூழ் தான். அதை நெய்ச்சோரா பார்த்தா 3வது நிலையில சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது அவன் வெள்ளக்கட்டியா நினைக்கிறாங்க, பாகற்காய வெள்ளக்கட்டியா நினைக்கிறாங்க. பொருள் ஒன்று, அதை பார்க்கிற பார்வை வேறுபடுது இல்லையா? அதை அனுபவிக்கின்ற போது ஐயோ என்ன ஏசிட்டாரே ஆத்திரப்படுறதுக்கு பதிலாக அந்த ஏற்றை பெரிதாக பொருட்படுத்தாமல் வேறு வகையாக மடைமாற்றம் செய்து கொண்டார். இவங்க மெய்ப்பொருள் கண்டார், மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். திரிகளுக்கு தர விளக்கத்தை ஐயா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலாக 5வதாக அவங்க சொன்னது விறகு கட்ட எரிஞ்சிட்டு இருக்குது. அதில் கொண்டு போய் ஒரு பெரிய நிலையை கொண்டு வந்தாங்க. ஐன்ஸ்டீன் என்கின்ற பெரிய மேதைகள் தருகின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகின்ற போது இயற்பியல்னா இயல்பான இயல், அது பேர் தான் பௌதீகம்னு சொல்லிடுறோம், பிசிக்ஸ் சொல்லிடுறோம். அதுல குவியல் கொள்கை, எனக்கு குவியல் கொள்கை குவாண்டம் தியரிங்கிறாங்க. ஆங்கிலத்தில் நம்ம மறந்துட்டு ஓஹோ குவியல் எப்படி ஒவ்வொன்றும் குவிகின்றன, இந்த குவிகிற நிலையை சொல்லும் போது அதுல விறகு கட்டையில வெப்பம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, நெருப்பும் இருக்குது, அதே சூடு இருக்குது, அதே இடத்துல வெளிச்சமும் கிடைக்குது. இதை சொல்லி காட்டிட்டு அவங்க குறிப்பிட்ட போது அத்திரையாரோட கொண்டு முடிச்சாங்க. வெட்ட வெளிக்குள்ளே விளக்கும் சதாசிவத்தை கிட்டி வர தேடி கிருபை செய்வது எக்காலம். வா இறைவா எனக்கு கிருபை செய்யணும், அருள் செய்யணும். அவர் புலம்புறது போல தெரியுது. அதனால நம்ம எழுதுறவங்க பரீட்சை என்ன பண்ணாங்க, இது பத்திரகிரியா புலம்பல். அவங்க பட்டியலார தெரியும், பத்திரகிரியார் ஒருத்தர் பார்க்கிறோம், அது ஐயா கூட முடிச்சிருக்கிறாங்க. உண்மையான பொருள் என்று உணர்ந்த பிறகு அதை மெய்ப்பொருள் என்று உணர்கிறோம். அதுக்கு அவங்க சொல்ல வரும்போது பாரதியார பெரிய நிலையில கொண்டு வந்து இதை பல பேர் நினைக்கிறது இல்லை, பாடியிருக்கிறாரு. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ. சொற்பனம் என்ன? கனவு. நிற்பனவே நடப்பனவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ. உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. இருக்குது, மேலிருந்த வாரியாக பார்க்கின்ற போது ஒன்று தோன்றுது, அதற்குள்ளே நாம் இறைவனை கண்டுபடுகிறோம். இந்த செய்தியை தான் அவங்க தந்தாங்க. இது ஐயா வழங்கிய செய்தி. மேலும் அதுக்கு ஒரு துணை செய்வதற்கு என்ன எண்ணி பார்க்கிறோம், வள்ளுவர்கள் இருக்கிற ஒரு செய்தியை பார்க்கிறதுக்கு எனக்கு 351வது குரட்பா, 10 குரட்பாவை பார்க்கறதுக்கு 10 மாதம் வேணுங்க. மற்ற குரட்பாக்கள் எல்லாம் எளிதாக தோன்றும், ரொம்ப ஆழங்கால் பட வேண்டும், கருத்துண்டி இருக்க வேண்டும், எல்லாரும் பெரியவங்க, ஈடுபாடு கொண்டவங்க. அதனால தந்துக்க பள்ளி மாணவர்களுக்கு இது போய் சேர்றது கடினம். அவர்கள் இன்னும் மென்மையாக்கி இன்னும் மென்மையாக்கி இன்னும் நம்ம மேல வளர்ந்திருக்கிற நிலையில நம்முடைய வளர்ச்சிக்கேற்ப இந்த தத்துவ ஞானத்தை இவர்கள் தருகிறார். நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன். ரொம்ப எளிதா சொல்றதா இருந்தா வல்லரா அவங்க புரியுறதுக்காக 7 திரைகள் வைத்திருந்த ஆண்டவனை பார்க்கணும். பார்க்கறதா என்ன செய்யலாம், வெளியில இருந்து உள்ள வர்றோம். நமக்கு சேக்கடாருடைய திருவுருவத்தை வைத்திருக்கிறோம் இல்லையா, படமா வைத்திருக்கிறோம்.
வள்ளலாருடைய வழிபாட்டு நிலையில் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு திரை 7 வண்ணத்திரை. வடலூருக்கு போனீங்கன்னா இப்போது பார்க்கலாம். முதல்ல பார்க்கிற திரை எப்படி இருக்குது? கருப்பு திரை. இரண்டாவது பார்க்கிற திரை எப்படி இருக்குது? நீலத்திரை. மூன்றாவது பார்க்கிற திரை எப்படி இருக்குது? பச்சை திரை. நான்காவது பார்க்கிற திரை எப்படி இருக்குது? சிவப்பு திரை. ஐந்தாவது பார்க்கிறது மஞ்சள் திரை. ஆறாவது பார்க்கிறது வெள்ளை திரை. ஏழாவது பார்க்கிறது அப்படிங்கிறதுனா கலப்பு திரை. இறைவனை பார்ப்பதற்கு பார்த்தா நம்ம கண்ணாடியே பார்க்கணும், நம்மை நாமே பார்க்கணும். உன்னையே நீ அறிவாய். அவ்வளவுதான். 7 திரைகள் இருக்கு இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த திருக்குறளை வள்ளலாருடைய பாடலோடு எழுத்து பாருங்க. வள்ளலார் எழுதிக்கிறதுல அருட்பெரும் சோதி அகவல் ஒளி வடிவத்தில் இறைவனை காட்டுகிறார். இந்த அருட்பெரும் சோதி அகவல் என்ற புத்தகத்துக்குள்ள பாட்டு என்ன குறிச்சு வச்சேன்? 813 இருந்து 826 வரை 14 அடிகள்ல 7 திரைகளை பற்றிய விளக்கத்தை சொல்கிறார். என்ன அவர் சொல்றாரு பாருங்க. கரை தின்மா மாயை கருப்பெரும் திரையான அரசது மறைக்கும் அருப்பெரும் சோதி. 2வது அடியில அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி வரும். ஆண்டவனே பேருற நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருப்பெரும் சோதி. பச்சை திரையால் பரசு பரவழி அதனை அச்சுர மறைக்கும் அருப்பெரும் சோதி. செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையில் மறைக்கும் அருப்பெரும் சோதி. பொன்மை திரையால் பொன்மை அப்படிங்கிறது பொன் வண்ணம் மஞ்சள் நிறம் பொருளொரு வழியை அண்மையில் மறைக்கும் அருப்பெரும் சோதி. வெண்மை திரையால் மெய்ப்பதி வழியை அண்மையில் மறைக்கும் அருப்பெரும் சோதி. கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருப்பெரும் சோதி. 7 திரைகளை பற்றி சொல்லும் போது நமக்கு தெரிவது என்ன? புறத்தே தோன்றுவது இருள். ஒரு தொடரை மட்டும் எழுதி வச்சிருக்க. 7 தொடர் எழுதியும் ஒரு தொடர் கொடுத்தால் புறத்தே தெரிவது இருள், அகத்தே தோன்றுவது மருள். இருளுக்கும் மருளுக்கும் என்ன வேறுபாடுங்கிறதுக்காக புறத்தே வெளியில இருட்டா இருக்கு, அது இருள். அகத்தே இருக்குது இல்லையா, அதை என்ன சொல்றோம்? அதுதாங்க மருள். அகத்துக்குள்ள இருள் இல்லை, உள்ளத்துக்குள்ள ஒளி இருக்கு. அகத்தில் இருக்கின்ற இருள் போய்விட்டது என்றால் அக இருளை அகற்றிவிட்டோம் என்றால் ஒளி தோன்றும் இல்லையா? அந்த முயற்சியை தான் வள்ளலார் நமக்கு அழகா சொல்றேன். மீண்டும் பொருள் என்னும் பொருளல்லவற்றை பொருள் வென்று உணரும் மருளாமை மானாப்பிறப்பு. மருளானாம் மானாப்பிறப்பு. அதான் தலைவர் அவர்கள் ராமசாமி அவர்கள் சுட்டி காட்டாங்க. மானாப்பிறப்பு இழிந்தவர் உயர்ந்த பிறப்பாக இருக்கின்ற நாம் சில வெளியில இழிந்த நிலைக்கு போய்விடுகிறோம். மருட்சி வருகின்ற போது இந்த மருள் என்பது நம்ம எளிதாக சொல்ல செய்யலாம். முள்ளு பார்த்துருக்கீங்க இல்லையா? முள்ளு பேரே இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முள்ளை விட மருள் என்றே ஒரு முள்ளு இருக்கு. சின்ன நெருங்கி முள் பார்க்கிறோம், நெருங்கி தெரியும். மருள் என்ற பேர்லயே முள்ளு இருக்கு. அது நமக்கு மருட்சியை தெரிகிறது. அது எப்படி இருக்கும்? பாம்பு போல அந்த முள்ளு பாம்பின் தோற்றத்தை கொண்டிருக்கும். அந்த முள்ளுக்கு பேரு மருள். முள்ளை பற்றி தெரிவிக்கிறது. முள்ளுக்குள்ளேயே நமக்கு நெருங்கி முள் தெரிகிறது. காலால தேடிட்டு போயிடுறோம். கொஞ்சம் கூறிய முள்ளா இருக்குது, ரத்தத்தை தந்துரு. முள்ளை பார்க்கறதுலேயே எத்தனை வகை இருக்குங்கிறதுக்காக திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 6 தொடர்கள் பயன்படுத்துறார். இந்த ஒன்றுக்கு மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். யாரெல்லாம் மருளிலிருந்து விடுதலை பெற்று விட்டார்களோ அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள். மாசு அரு காட்சியவர், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். அது 199வது பாட்டு. திருக்குறளுக்குள்ள 1330 குரட்பாக்குள்ள ஒரு குரட்பாவிலிருந்து மற்ற குரட்பாக்களுக்குள்ள போறோம்னா தெளிவு கிடைச்சது. இன்னொரு தொடர் சொல்றேன். புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். 5 புலன்களை வெல்லுவது அவ்வளவு எளிதில்லை. 5 புலன்கள் இருக்க. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகருது, வாய் பேசுது, கையை காது வேலை செய்யுது. 5 எவ்வளவு பெரிய அட்டகாசங்களை செய்கிறது. இதை கட்டுப்படுத்துறது அப்படி எளிதில்லை. இந்த 5 வேட்டைக்காரர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆன்மாவை கொல்லுவதற்கு 5 வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதான் வள்ளுவர் சொல்றாரு, புலம் வென்ற
உயர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். துண்மையில் காட்சியவர், காட்சினா ஞானம். கடனறி காட்சியவர், அது 218 சொல்லுவார், 199 சொல்றாரு, 174 சொல்றாரு, 218 சொல்றாரு, 258 சொல்றாரு. செயலில் தலைப்பிரிந்த காட்சியவர், துன்பத்தில் எடுத்தலாம் நீங்க ஒரு நிலை. நடுக்கற்ற காட்சியவர் 654. நடுக்கற்ற காட்சி, நடுக்கவே இல்லை, தெளிவா இருக்கிறோம், நிலையா இருக்கிறோம், நடுக்கல, நமக்கு அசைவு வரலங்கிறதுக்கு. 698 ஒரு முத்தாய் இருக்கிற துளக்கற்ற காட்சியம். துளக்கற்ற அந்த ஆட்டமாட்டங்களா இல்ல, தெளிவாக நிலைத்து நிற்கிற நிலையத்தான் துளக்கற்ற காட்சியவர். அது 199வது பாட்டுல இருந்து 698வது பாட்டு வரை அவர் தருகின்ற இந்த 6 தொடர்களுக்கு இதற்கு உதவி செய்கின்றன. இப்ப நமக்கு 7 திரைகளை சொன்னேன், 6 திருக்குறள் தொடர்களை சுட்டி காட்டினேன். ஒன்றை சொல்லி முடிப்போங்க. அருளானா மானா பிறப்புன்னு சொன்னோம் இல்லையா, அசோகர் என்கின்ற மாவீரன் வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார். திடீரென்று கலிங்கம் போரை பார்க்கிறார். இந்த கலிங்கம் போரை பார்த்த உடனே உலகமே இப்படி கொடியதா இருக்கா, இவட வீரனை வீணா அடிச்சனா, அதுக்கு ஒரு ஞானம் வந்தது இல்லையா. ஒரு கலிங்கம் போர்க்களம் அசோகனுக்கு ஞானத்தை தந்தது. அவர் மட்டும்தான் வெளிநாட்டு ஒரு எடுத்துக்கிட்டோம். மாவீரன் அலெக்சாண்டர் வாழ்க்கையில செய்திக்கு ரொம்ப பெரிதா நினைக்கிறது. வெற்றி மேல வெற்றி வந்து என்ன சேரும் சொல்லி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே போனவர் கடைசியில உண்மையை உணர்ந்து கொண்டார். என் சவப்பெட்டியில 2 பக்கத்திலேயும் 2 தொலை வைங்க கேட்டுக்கொண்டது. சவப்பெட்டி ஏன் பண்ணாங்க, வெற்றியை வச்சு புதைக்கிறாங்க. இந்த 2 பக்கத்திலே என் கையை வெளியில தொங்க விட்டுறணும், நான் கையை வெளியில காட்டணும். நான் எதையும் கொண்டு போகல, நான் எதையும் கொண்டு வரல, எதையும் நான் கொண்டு போகல. ஒரு பெரிய தத்துவத்தை மாவீரன் அலெக்சாண்டருடைய வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம்னா, ஐயா தத்துவ நிலையில நமக்கு கிடைக்கின்ற நூல்கள்ல என்ன உண்மைகள் தரப்படுகின்றன என்பதை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். அந்த விளக்கத்திற்கு இந்த ஞானத்துக்கு வந்துட்டோம்னா ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். முடிவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கிடைத்தது காலையில இந்த சிந்தனை வந்த போது ஒரு புலவர் பாடி வைத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கு. உறையூர் முதுகண்ணன் சாத்தன், உறையூர் திருச்சிராப்பள்ளி முதுகண்ணன் சாத்தன், அவர் தந்திருக்கிற 30வது பாடல். போய் பார்ப்பது பாடல் எப்படி சிந்தனையை கொண்டு செல்கிறார்கள். பார்க்கிற போது திருக்குறள் மட்டும்தான் தெரியுது. அதற்குள்ளே புறநானூற்றை இணைத்து பார்க்கும் போது, அதிலே மூழ்கி திளைக்கும் போது இவ்வளவு பெரிய செய்யப்படுறாங்க. மாலை வீதியை நம்ம பார்க்கிறோம். செஞ்ஞாயிற்று செலவு சூழ்நிலையை அப்படியே பார்க்கணும். பாட்டு தான் தொடங்குது. செஞ்ஞாயிற்று செலவு, அந்நாயிற்றின் பறிப்பு இயக்கம். பறிப்புனா இயக்கம். பறிப்பு சூழ்ந்த மண்டிலம், ஞாயிற்று மண்டிலம், மண்டிலம் தான், மண்டலம் இல்லை, பட்டம். இந்த சுழல்கின்ற நிலையில வழி தரு நிலை, காற்று செல்கின்ற இந்த நிலை, வரிது நிலைய காயம் ஆகாயம். பஞ்சபூதங்களை எப்படி அழகா சொல்லிட்டு வர பாருங்க. சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும் இணைத்து என்போரும் உடனே. வானல் வெளிக்குள்ள போய் பால் பீதிக்கிறாங்க. அதுக்குள்ள போய் ஒவ்வொன்றும் எப்படி இயங்குகின்றன என்பதை சொல்லுகின்றவர்கள் எல்லாம் உன்னுடைய நாட்டிலே இருக்கிறார்களே என்று நலங்கிள்ளி என்ற ஒரு சோழ மன்னனுக்கு சாத்தன் என்கின்ற ஒருவர், முதுகண்ணன் சாத்தன் என்பவர் 30வது பாடல் தந்திருக்கிறார். அதை இணைத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓஹோ, ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து சிந்தித்தவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் அன்றைக்கு அவங்க பார்த்திருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம போய் அறிவியல் மையத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அறிவியல் செய்திகளை பார்க்கிறோம். மீன் அப்படிங்கிறோம், மின்னுவதனாலே அது மீன். தண்ணீருக்குள்ள மின்னுகின்ற போது நீர் மீன், வானத்தில் மின்னுகின்ற போது அது விண்மீன். நாள் மீன், கோள் மீன். இந்த நாள் கோள் என்ற அடிப்படையில் தான் சொல்றாங்கல்ல, அவையெல்லாம் மின்னுகின்றன, நம்முடைய கண்ணுக்கு புலனாகின்றன. அதற்குள்ள இருந்து பல செய்திகளை உணர்ந்து கொள்கிறோம். இவற்றையெல்லாம் அளந்து சொல்பவர்கள் இருக்கிறார்களே, ஐயா அளக்க முடியாது என்று கருதுகின்ற ஒன்றை, விளக்க முடியாது என்று கருதுகின்ற ஒன்றை பல பக்கங்கள்ல பல நூல்களை மேற்கோள் காட்டி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வாய்ப்புள்ள போற அளவுக்கு இந்த காய்கறி திருத்தப்படுகிறதோ
அது ஒரு உண்டு செய்கின்ற உயர்ந்த நிலைக்கு அமைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் இன்றைய குரல் குழுவினை தலைமையேற்று நடத்தி சிறப்பித்து என்கின்ற நல்லாசிரியர் முனைவர் ஐயனார் ராமண்ணா அவர்களுக்கு அனைவர் சார்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அரங்கத்திற்கு வந்து இன்று இறைவேண்டல் பாடி சிறப்பித்த பிரபாகிருஷ்ணன் அவர்களுக்கு வரவேற்புரை நல்கிய சுந்தரமையா அவர்களுக்கு நன்றி. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டவர்கள் இருக்கும் பொழுது நம்ம மருத்துவர்கள் உயிருக்கு மருத்துவம் கண்டிருக்கோம். மருத்துவர் வந்து அந்த உயிருக்கு மருத்துவம் சொல்ற மருத்துவர் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அது மெய்ப்பொருள்னா என்ன, மெய்ப்பொருள் என்பது எனக்கு இந்த 133 அதிகாரத்திலையும் தலை சிறந்த அதிகாரம் நாம் கேட்பது இந்த மெய்ப்பொருள் மெய்யறிதல், மெய் அறிதல் இல்லை, மெய் உணர்தல், அது உணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொன்னாங்க. நமக்கு ஓரளவு இன்னைக்கு வந்து மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைத்தது மாமத யானை, படத்தை மறைத்தது பார்வதற்கும் படத்தில் மறைத்தது பார்வதற்கும் மாதிரி அதெல்லாம் மிக தெளிவாக ஓரளவு விளக்கிற வகையில் அருமையாக எடுத்து சொன்னாங்க. அது ஒரு புதிய எழுதுனா உரையை வழங்குவதற்கு வருவதற்கு முன்னாலே அந்த கட்டுரை ஐயா பேர் கொடுத்துட்டு தான் இங்கே வராங்க. அருமையான அந்த கட்டுரையை நமக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கட்டுரைக்கு ஆழமாக படிக்கணும், நூலுடைய வரும் அந்த ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு இதை கட்டுரை. ரொம்ப நிறைய சொற்பிறப்பியல் செய்திகளை சொன்னாங்க. இந்த பிலாசபி மெய்யியல் என்பதை எப்படி வந்தது, அந்த ஆங்கில சொற்களோ சோஃபி, அந்த விருப்பம், ஞானத்தை விரும்புதல், அது மட்டும் இல்லை பாருங்க. அங்க வந்து சோஃபியான்னு பேர் இருக்கு. சோஃபியாவாரன்னு ஒரு பெரிய நடிகர் நமக்கு தெரியும். இங்க ஞானம்னு நம்ம பேர் வைக்கிறோம். அப்படி ஒரு புறம் சிந்தனை ஒன்றாக இருக்கு. நம்ம ஊர்ல ஞானம்னு பேர் வைக்கிறோம். அவங்க அந்த சோஃபிங்கிற ஞானம்ன்ற பேரை அவங்க சோஃபியாங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. நிறைய சொற்களுக்கு அவங்க இன்னைக்கு சொற்கள் பேர் செய்திகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான முடிவு. இது வந்து இந்த கட்டுரை வடிவத்தில் படிக்கும் போது தான் நம்ம வந்து ரொம்ப இன்னும் ஆழமாக பிடித்துக்கலாம். ரொம்ப அமைதியாக படிக்க வேண்டிய செய்தி. அது வந்து அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் வந்து நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் 14ம் அதை பேசுகிறது. அந்த 14லும் இந்த செய்திகளை எல்லாம் அருமையாக நம்முடைய சாஸ்திர நூல்கள் சொல்லுது. அந்த எல்லாம் விளக்குறாங்க. அந்த 2-3 விஷயம் அவங்க சொன்னதில் இந்த இறை வழிபாட்டில் 50 இன்பமும் கிடைக்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இறை வழிபாட்டில் இறைவனை வழிபடும் பொழுது மாசில் வினை, ஆமாம் மாசில் வினையும் பாட்டு அன்னைக்கு சொன்னாங்க. மாசில் வினையும் மாலை விளையும் விசுந்தன்று பெண்கிற வெண்ணிலும் அது போன்றதே ஈசன் என்று கிடையாது. 50 கண்டு கேட்டு உண்டு வீட்டு உத்தரவு 50 ஒன்றரை கட்டை உடைந்து வள்ளுவர் சொன்னதை இறைவனுடைய இதில் கிடைக்குது. இன்னைக்கு வந்து இறைவனை பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்து வச்சிருக்கு, கேட்கறதுக்கு அந்த தேவார திருவாசகங்களாக நமக்கு கொடுத்துருக்கு, மூக்கு நுகர்வதற்கு நல்ல மனம் சந்தனமும் பத்தியும் நமக்கு கொடுத்துருக்கு. எப்படி அந்த இறை வழிபாட்டில் 50 இன்பமும் கிடைக்கு அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க. இன்று அவர்களுக்கு அனைவருடைய சார்பில் நம்முடைய மனமார்ந்த நன்றி. ஒரே ஒரு விண்ணப்பம், இனிமேல் ஐயா வந்து உட்கார்ந்தே பேசலாம், அவருடைய விருப்பம். ரொம்ப அருமையாக நல்ல தயாரித்து நமக்கு அவர்கள் இந்த கடுமையான ஒரு தொற்று நேரத்தில் கூட இந்த நேரத்திலேயே அங்கிருந்து வந்து கிளம்பி வந்து நமக்காக இந்த தயாரித்து நமக்கு ஆக்கிய இந்த அரும்பெரும் முறைக்காக நமக்கு கைமாறுபட்ட கடப்பாடு மாறி மாட்டி எல்லாருக்கும் உள்ளவங்க இந்த மழைக்கு எப்படி நம்ம நன்றி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஐயா நன்றி. செம்மன செய்யும் செம்மல் அதற்காக நம்முடைய முன்னிலை வைத்து நமக்கு சிறப்பு சேர்க்கின்ற விளமையா அவர்களுடைய உரையை கேட்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் தருவாங்க. பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கை போய் படியுங்கள், அருட்பராஜ வள்ளலாருடைய அருட்பொழியை அறுவடை படியுங்கள், எதையெல்லாம் படிப்பாங்க, மனோமணியம் சுந்தரனாருடைய இறைவேண்டலை படியுங்கள். அந்த மாதிரி எதை கற்க வேண்டும் நாம் அப்படிங்கிறத அந்த தூண்டுதல் வந்து ஐயாவுடைய பேச்சில் நிறைய இருக்கும். அவருடைய செய்திகள் எல்லாம் கொடுத்த 6 செய்திகள் அவர் அருமையாக எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதே மாதிரி இந்த 7 திரைகள், அந்த வடநாட்டுடைய வடலூரில் இருக்கக்கூடிய இந்த 7 திரைகளுடைய விளக்கம்லாம் சொன்னார்கள். எப்படி வந்து மருத்துவரையா ஐன்ஸ்டீனுடைய அந்த புவியியல்
குவாண்டம் தியரிக்கு எனக்கு ஒரு அழகான தமிழ்ச்சொல் கிடைச்சது ஐயா வந்தது. குடியல் கொள்கை. அந்த கொள்கையை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிமையான நாள். வந்து வருகையால் பெருமை சேர்க்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மாநில தமிழ்ச்சங்கத்துடைய சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளேன். தேநீர் விருது வழங்கிய ஐயா முருகேசன் வந்து இசை விருது வாங்குறதோட எனக்கு பாவை விடங்களை சிவாஜி கணேசன் பார்த்து அந்த உடைய பார்த்ததும் இங்கே முருகேசன் வந்து இந்த அரங்கத்தை பிரிப்பதற்கு எவ்வளவு வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லி மாடாது. அந்த கடைசி நாள் வந்து இந்த மேடையை வந்து இப்படி இங்கே பாடுறதுக்கு முருகன் ஐயா, சுந்தரம் ஐயா, முருகேசன் இந்த 3 பேர் தான் இந்த சிலைகளெல்லாம் தூக்க முடியாத சிலைகளெல்லாம் தூக்கி அடக்கி இந்த மேடையை அரங்கெடுத்து அவர் வந்து நல்ல உடவாரப்படியும் செய்தார். அவருக்கு நன்றி 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 சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் சொல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்ம எப்படி கட்டுரை வாசித்து நம்ம பயன்பட போகிறோமோ இந்த செய்தியை உலகம் புறா எடுத்துட்டு போகிற முத்தமிழ் அவர்கள் கதிர்கியுடைய சார்பில் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். இந்த உரை மிகப்பெரிய தொலைக்காட்சியில் என்றைக்கு வந்தியா செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு வரும். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் கதிர் தொலைக்காட்சி, கதிர் டிவி. அதை பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஐயா பேச்சு